ஹலோ கைஸ், இந்த அனிமே உண்மையிலேயே வேற லெவலா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ மக்கோடா தெரியாதனமா வேற ஒரு உலகத்துல டெலிபோர்ட் ஆயிடுறான். அங்க வந்து பார்த்தா அவனோட ஸ்கில் ரொம்ப மொக்கையா இருக்கு. இதனால அவனை தொத்தி விட்டுறாங்க. அங்க எல்லாருக்குமே வேற லெவலான ஸ்கில் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கு வெறும் ஆன்லைன் ஷாப்பிங் அந்த ஸ்கில் கிடைச்சிருக்கும். அட இதுல என்ன கதை இருக்குன்னு தானே கேக்குறீங்க. இதுல நம்ம ஹீரோ ஒரு ஃபென்ரரிய டீம் பண்ணுவான். அது ஒரு லெஜெண்டரியான மாஸ்டர். அதை பார்த்தாலே எல்லாருமே செதறுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபென்ரரிய டீம் பண்ணி ஒரு அட்வென்ச்சரரா இந்த அனிமே வேற லெவலா போகும். ஸோ நம்பிக்கையா நீங்க பார்க்கலாம். ஃபுல்லா ஃபன்னா போகும். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம மூவிக்குள்ள போகலாம். ஒரு ஹீரோவோட கும்பல் திடீர்னு வேற ஒரு உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு திடீர்னு சமன் ஆகுறாங்க. அவங்க முன்னாடியே ஒரு பிரின்சஸும் கிரீட் பண்றாங்க. இவங்க எல்லாருமே எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னா, இந்த கிங்டம்க்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கணும். ஏன்னா இங்க சமன் ஆனவங்க ஒருத்தங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான எபிலிட்டி வந்து இருக்குது. இங்க இருக்கிற ஒருத்தங்க கிட்டயும் வித்தியாசமா ஒரு வேற லெவலான எபிலிட்டி வந்து இருக்கு. ஒருத்தங்களுக்கு ஸ்வார்ட்மேன்ஷிப் அதுக்கான எபிலிட்டி, இன்னொருத்தங்களுக்கு மேஜிக்கான எபிலிட்டி. இந்த மாதிரி வந்த ஒருத்தங்களுக்கும் அங்க வேற லெவலான எபிலிட்டி வந்து இருக்க செய்யுது. ஆனா நம்ம கதையோட கதாநாயகனா இருக்கிற முக்கோடா நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கில் இருக்கு. அதாவது வெளி உலகத்துல பயன்படுத்துற அந்த க்ளோசரி அது எல்லாத்தையுமே ஆன்லைன் வழியா இவனால வாங்க முடியுமா? அட நீங்க என்ன சொல்றீங்க, இதை தாண்டி வேற எதுவும் எனக்கு புதுசா இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இந்த ஸ்கில்லை தாண்டி அவனுக்கு வேற எதுவும் இல்லைன்னு. இதனால அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் வேற லெவலான ஸ்கில் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கில் கிடைக்கணும்னு அவனுக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. இருந்தாலும் அவனும் ஒரு ஹீரோவா இங்க வந்திருக்கான்ல, இதனால கிங்கோ அவங்க விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, சில பல காலமாவே இந்த டீமன்ஸ் அதுங்களால நம்மளோட கிங்டம் வந்து அட்டாக் செய்யப்படுது. அது தடுக்கணும். அதை காப்பாத்துறதுக்காக தான் உங்க எல்லாரையுமே சமன் பண்ணும். இருக்கிற மத்தவங்க எல்லாருமே யோசிக்காம நாங்க வந்து காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ கிட்ட தான் ஒரு மொக்கையான ஸ்கில் இருக்குல்ல. இதனால நம்ம ஹீரோ அப்படியே ஒதுங்கினா, ஐயா இந்த மாதிரி என்னால அங்க எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட இருக்கிறது ஒரு க்ளோசரிக்கான ஸ்கில் தான். அப்படி வந்தாலும் அதுல நான் உங்களுக்கு ஒரு தடையா தான் இருப்பேன். நான் இருக்கிறது ஒரு வேஸ்டா தான் இருக்கும். நான் என்ன ஆசைப்படுறேன்னா, ஒரு சிம்பிளான நார்மலான லைஃபை வாழணும். இப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பிடுறான். அந்த இடத்துல இருந்து இவன் வந்தனாலேயே என்னவோ தெரியல, இவனுக்குன்னு சில பல கோல்டு காயினையும் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இவனை தான் குறுன்னு பாக்குறாங்க. ஏன்னா இவனோட காஸ்டியூமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இதனால அந்த இடத்துல இருக்க துணியை ஃபர்ஸ்ட் வாங்குறான். ஏன்னா அப்பதான் மத்தவங்க கண்ணுக்கு இவன் வித்தியாசமா தெரிய மாட்டான். அதே மாதிரி இந்த உலகத்தை பத்தி அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு கேட்கும் போது தான் இவனுக்கு விஷயம் வந்து புரியுது. கடைசியா இவனுக்கு வந்து ஒரு ரூமும் கிடைக்குது. அங்க இப்பவும் அதே விஷயத்தை தான் அவன் யோசிக்கிறான். இந்த கிங்டம்ல இருக்க கிங்கு குயின் மத்தவங்க எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களா தான் தெரிஞ்சாங்க. அவங்களோட கழுத்துல பார்க்கணுமே, எப்பா கோல்டு வைரம் ஜுவல்ஸ்னு எவ்வளவு இருக்கும். நான் வேற ஒரு ஹீரோவா இங்க சமன் ஆயிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தா கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கிங்டம் விட்டு ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும். இல்லனா என் மேல டவுட் வரும் இவங்களுக்கு. நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்கில்ல செக் பண்ணி பார்க்கறான். அதுல வந்து இவனால ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி அப்ரைசல் அதுக்கான ஸ்கில் இருக்கு. க்ளோசரிக்கான ஸ்கில் அவன் யூஸ் பண்றதுக்கு பார்க்கறான். இருந்தாலும் அங்க எதுவுமே வரல. அது என்னதுன்னு அவனுக்கு தெரியல. இதனால அதை நோண்டி பார்க்கறானா, தெரியாதனமா தொடும் போது அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. ஏதோ நம்ம இப்படி ஒரு போன்ல எல்லா விஷயத்தையும் பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து அவனுக்கு அப்பியர் ஆகுது. அதுல எல்லா விஷயமும் காட்டுது. தண்ணி, பிரெட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவனால வாங்கவும் முடியுது. என்ன அதுக்கு வந்து காசு தேவைப்படுமா? அவன் கிட்ட காயின்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அது அப்படியே போட அங்க ஒரு பேக்கேஜே வருது. இப்போதான் அவனுக்கு விஷயம் புரியுது, இங்க இருக்கிற காசை கொடுத்தா அங்க பதிலுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து கிடைக்கும்னு. அதே மாதிரி இந்த உலகத்துக்கான நாலேஜும் அவனுக்கு வருது. என்னன்னா ஒரு கோல்டு காயினை இதுக்குள்ள போட்டா இது வந்து ஒரு $100 சமம். அதே மாதிரி இப்போ நம்மால கிட்ட ஒரு 20 கோல்டு காயின் இருக்கும். நார்மலான ஃபேமிலிக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு தாங்கும். ஒரு நார்மலான வாழ்க்கைய ஒரு 3 மாசத்துக்கு வாழ முடியும். அந்த அளவுக்கு இவங்க குடுத்துருக்காங்க. அப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு மர்ச்சன்டையும் மீட் பண்ணி இந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்ல அவரு ஆச்சரியமா வராரு. ஏன்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்கில் இது இருக்கிறதுலயே ரொம்ப ரேரான ஸ்கில்லாம். அவளுக்கும் இது வந்து கிடைக்கதான். 1000த்துல யாராச்சும் ஒருத்தங்களுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் இருக்குமா? இந்த அப்ரைசல் ஸ்கில்ல பத்தியும் கேட்டா அதுவும் ரொம்ப ரேரா. ஏன்னா வேற உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வருவாங்களே, அவங்கள சில பேருக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் கிடைக்குமா? அங்க ஹீரோ இந்த சிட்டில இருக்கிறது சேஃபா அப்படின்னு அதை பத்தி கேட்பான். நான் அவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்கல இருந்து நீ வெளியில போறதுதான்ப்பா தம்பி உனக்கு சேஃப். ஏன்னா இந்த கிங்டம் கூடிய சீக்கிரத்துல ஒரு டிஸ்ட்ராக்ஷனை சந்திக்க போகுது. அதே மாதிரி ரூமர்ஸ் வர வெளியில போயின்னு இருக்கு. எப்ப ஆனாலும் இந்த பார்டர் வந்து க்ளோஸ் ஆகலாமா சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளேயே அவங்க போன அந்த கேரேஜ் அதுவும் க்ளோஸ் ஆயிடுது. அப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட கேட்கும் போது தான் தெரியுது, இந்த மாதிரி எல்லாருமே இங்க இருந்து தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிதான் நம்மோட ஆளுங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஏன்னா
எல்லாருமே இங்க இருந்து போயிட்டா அவ்வளவுதானே கிங்டமோட ஆர்மி அது வந்து அடி வாங்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க யாரையுமே இங்க இருந்து தப்பிக்க விடல. அதனால மக்களுக்கு எப்போ அவங்களுக்கு ஓடுறதுக்கு டைம் இருக்கோ இப்பயே அவங்க தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடணும், இல்லைன்னா ரொம்பவும் கஷ்டம் தான். ஆனா நம்ம ஆளுக்கு இப்போதான் அங்க என்ன பண்ணுன்னே தெரியல. ஏன்னா இங்க இருந்து வேற தப்பிக்கணும், இதுக்கும் மேல வெளியில மாஸ்டர்ஸ் இருக்கும். இதனால அட்வென்ச்சரர் கில்டுக்கு அங்க போறான். ஏன்னா அவங்களால நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும், இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில. ஆனா அங்க போய் கேட்டா இவங்க போறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதுக்காக 8 கோல்டு காயின் ஆகுமா. இது வந்து ரொம்ப அதிகமா தெரியுது. நம்ம ஹீரோவால இப்போ என்ன பண்ண முடியும், அதனால யோசிக்காம அதை ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு பர்சனா வரான். இவனோட பேரு வார்னர். உங்க கூட இருக்கும்போது நம்ம ஹீரோவால அங்க சேஃபா இருக்க முடியும். நம்ம ஹீரோவும் சொல்றான், நீங்க கவலைப்பட வேணாம், என்னால உங்களுக்கு ஃபுட்டையும் வாட்டரையும் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஹீரோக்கு மற்ற ஆளுங்களையும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இந்த பையனோட பேரு வின்சன், இவன் ஒரு ஸ்வாட்ச்மேனு, ரீட்டா ஒரு ஸ்கவுட், இன்னொருத்தன் மேஜ், அங்க இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளோட பேரு ஃபேங்க், இவ ஒரு ஹீலரா. இதே மாதிரி அவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அங்க வந்து பிரேக் விட நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்டோரி ஸ்கில் வழியே எல்லாத்தையுமே எடுக்க அங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இது வந்து ரொம்ப ரேரான ஸ்கில் இல்ல. அதே மாதிரி நம்ம ரீட்டா அவ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்குல்ல. நம்ம ஹீரோ இந்த ஐட்டம் ஆல்ரெடி வாங்கலான்னு பாத்துருப்பான் கடையில. இந்த ஆளு பார்த்தா ஏமாத்தி விற்க பார்ப்பான் 50 கோல்டு காயின்னு. அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கிறனாலேயே நம்ம ஹீரோ வந்து வேணான்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அவனோட ஷாப்பிங் ஸ்கில் அதுல அவன் பார்த்திருப்பான். அதுல இது ரொம்ப சீப்பா கிடைச்சிருக்கும். ஸோ அதை வச்சு சாண்ட்விச் சூப்பெல்லாம் உருவாக்கி தரானா, அதெல்லாம் சாதாரணமா தான் இருக்கும். அதெல்லாம் அவங்க சாப்பிட்டதே இல்லை போல. அது அவங்களுக்கு வேற லெவல்ல தெரியுது. இந்த மாதிரி ஒரு பிரெட், இந்த மாதிரி ஒரு சூப்பு, இதெல்லாம் நான் குடிச்சதே இல்லப்பா. ஆனா அதெல்லாம் ரொம்ப சீப்பான இதுதான். அங்க வின்சனும் கேட்கிறாரு, அட இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததா என்ன? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, அப்போனா சரிதான். இல்ல விலை இந்த மிஷினை நாங்க எடுத்தோம், ஸ்டார்டிங்ல ஏதோ இது போரிங்கா போகும்னு நினைச்சேன், ஆனா இது நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி அவங்களோட மிஷினும் அங்க தொடர்ந்து போகுது. இதுக்கப்புறம் அவங்க முன்னாடி மாஸ்டர்ஸ் எல்லாம் வருமா, அதை வின்சென்ட் மத்தவங்க எல்லாருமே கொல்றாங்க. பிராங்கா அடிப்பட்டவங்களை ஹீல் பண்ண இந்த சைடு ரீட்டா வந்து ஓடி வந்து சொல்றான், ரெட் போர் ஒன்னு இருக்கு, அந்த போரும் இவங்களை தாக்க வருமா. வின்சென்டும் மத்தவங்களும் நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணி அதை அவங்க கொன்னுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா. அந்த போரை இவங்க கொண்டு இருப்பாங்களே, அதோட மீட் வந்து ரொம்ப அதிகமா அங்க கிடைச்சிருக்கும். அது எல்லாத்தையுமே இவங்க தனியா தூக்கின போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நம்ம ஹீரோ வந்து சொல்றான், இது எல்லாத்தையுமே என்னால ஐட்டம் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்க முடியும், நான் வேணா அப்படி பண்றேன், அது கரெக்டா இருக்கும். ஓ அப்படியா, அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் அவங்க சமைக்கிறதுக்கு டைம் தான். எல்லாருமே சமையலுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அட நீங்க வந்து இப்படி என்ன ஊத்து பார்த்தா என்னால இப்படி சமைக்க முடியும், சரி நீங்க வந்து சமைங்க, நாங்க வேற ஏதாச்சும் பண்றோம். நான் வந்து ஆப்வியஸா என்னோட ஸ்கில் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்ட முடியாது. இதே மாதிரி அவன் வேற உலகத்துக்கான அந்த ஃபுட்டை எடுத்து அப்படியே சமைப்பானா, அதுவும் ரெடி ஆகுது. அங்க அதை சாப்பிட்டு பார்க்க அது வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி அவங்க ஃபுட் அவங்களோட வாழ்க்கையிலேயே சாப்பிட்டது இல்லையா, காலையில சாப்பிட்டதை விட ரொம்ப வேற லெவல்ல இருக்கான். அவங்க டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதான். ரீட்டாவும் சொல்றா, என்னன்னு தெரியல, எனக்கு அப்படியே பூஸ்ட் அப் ஆன மாதிரி இருக்கு, என்னோட ஸ்ட்ரென்த் என்னோட ஸ்டாமினா அதெல்லாம் அதிகரிச்ச மாதிரி இருக்கு. ஹீரோக்கும் டவுட் அதிகமாகுது. அவன் அப்ரைசல் பண்ணி பார்த்தா அவனோட ஸ்ட்ரென்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே அதிகரிச்சிருக்கு. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது அதுக்கு காரணம் அவனோட ஸ்கில் தான். இதனால அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இதே மாதிரி போச்சுன்னா இதை பத்தி மத்தவங்களுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான், இவனை அடிமையாக்கி இன்னமும் பலசாலி ஆகணும்னு சொல்லி சமைக்க சொல்லுவாங்க. இதனால இதை வந்து சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு பீஸ்டும் அவங்கள இருந்து பார்த்துன்னு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களோட டெஸ்டினேஷனா இருக்க வேற ஒரு வில்லேஜுக்கு அவங்க போகிறதுக்கு பாக்குறாங்க. அவங்க கொஞ்ச தூரம் போனோன்னே இன்னமும் கொஞ்ச தூரம் தானே, சரி ரெஸ்ட் எடுக்கலான்னு திரும்ப அவங்க சமைக்க ஆரம்பிக்க ஹீரோ இதுக்கு முன்னாடி மீட்டை ஸ்டோர் பண்ணிருப்பால, அதை வச்சுதான் சமைக்கிறான். அதுல நிறைய விஷயத்தை கலந்து ஒரு வேற லெவலான டிஷ் அவன் ரெடி பண்றான். அதை எல்லாருக்குமே கொடுக்க அதோட டேஸ்ட் சும்மா அப்படி அழுது அதை அடிச்சுக்கவே முடியல. அங்க இப்படி இவங்க சாப்பிடும் போது சடனா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க ஹீரோவும் என்ன விஷயம் கேட்கறான். அப்புறம் தான் பின்னாடி பாருன்னு சொல்ல நம்ம ஹீரோ பின்னாடி பாக்குறான். அது ஒரு ஃப்ரெண்டர் தான். அதை பார்த்து தான் எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டரும் கேக்குது, ஹே ஹியூமன், நீ வந்து எனக்கு அந்த மீட்டை கொடு. அந்த மீட்டை அவன் கொடுக்க அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. அது இன்னமும் கேக்குது, இன்னமும் கொடு. இதனால ஹீரோ இன்னமும் சமைச்சு தரான். இன்னமும் அது சாப்பிடுது, இன்னமும் கேக்குது. இதே மாதிரி அங்க கேட்டு கேட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு, ஹியூமன் இந்த மீட் வந்து உண்மையிலேயே அருமையா இருந்தது, இதால என்னோட வயிறு வந்து நிறையல, இருந்தாலும் இது ஓகே தான். இவ்வளவு சாப்பிட்டுட்டு வயிறு நிறையலன்னு சொல்லுது, அநியாயம் தான்ப்பா இதெல்லாம். ஹியூமன் உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுச்சு, நீ ஏன் எனக்கு ஒரு கான்ட்ராக்டை உருவாக்க கூடாது, நான் உன்னோட ஃபெமிலியரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோ வேணான்னு தான் சொல்லான்னு வருவான். அது ஒரு முறைக்குமா, இதனால பயந்து போய் ஒத்துக்கிறான். மத்தவங்களும் என்கரேஜ் பண்ண அவங்க ஒத்துக்கிட்டு கான்ட்ராக்டை உருவாக்கிறான். இப்போ நீ வந்து என் கூட கான்ட்ராக்டை போட்டுட்ட ஹியூமன், இதனால உனக்கு என்னன்னு புரியுதா, 3 வேளை 3 ராத்திரி நீ வந்து எனக்கு சோற போட்டுக்கினே இருக்கணும். இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான்.
அந்த ஃபென்ரர் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபெமிலியரா மாறிது. அங்க பேரை வைக்கணும்னு அவன் யோசிக்கிறான். ஆனா யோசிச்சு பார்த்த வரைக்கும் எல்லாத்தையுமே அவன் நாய் பேரா வைப்பானா. அதனால அந்த ஃபென்ரர் ரொம்ப கடுப்பாகுது. கடைசியில நம்ம ஹீரோ மக்கோடா அங்க வந்து ஒரு பேரை சொல்றான், ஃபெல்லுன்னு. அந்த பேர் வந்து அது ஓகேன்னு சொல்லுது. ஏன்னா இது வரைக்கும் வச்ச நாய் பேருக்கு அது வந்து எவ்வளவு பரவாயில்ல. இதுக்கப்புறம் அவங்க சிட்டியை நோக்கி போகும்போது அந்த இடத்துல எல்லாருமே இவங்கள தான் பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு லெஜெண்டரியான ஒரு ஃபென்ரர் இருக்குல்ல, அதனால இது வந்து இன்னமும் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா உள்ள வந்து போயிடலாம், இருந்தாலும் எல்லாரோட கண்ணும் இவங்க மேல தான் இருக்கும். அங்க ஃபென்ரரும் வந்து சொல்லுது, நீ வந்து கவலைப்படாதம்மா கூட, உன் மேல எவனாச்சும் கைய வச்சான் அவன் என்ன தாண்டி தான் போகணும், அவனை நான் விட்டு வைக்க மாட்டேன். அதாவது நீ வந்து எனக்கு சமைச்சு போடணும், உனக்கு வந்து புரியுதுல. இதுக்கப்புறம் அங்க லஞ்ச் டைம் தான். அங்க எல்லாருக்குமே நம்ம மக்கோட சமைக்க ஆரம்பிக்கிறான். அங்க சேர்த்து சமைக்கும் போது அது அங்க மீட் வேணும்னு கேட்க நம்ம ஹீரோ வந்து சொல்லி விட்டுறான், உனக்கு வந்து மீட் வேணும்னா நீ தான் எத்தணும். நேத்தே நீ ரொம்ப அதிகமா மீட்டை வந்து சாப்பிட்டு காலி பண்ணிட்ட. அது கேட்டு அது அப்படியே ஓடி போயிடுது. அங்க வானரும் மத்தவங்களும் அங்க சொல்றாங்க, அது பிரச்சனை இல்ல, நீ அதையே சமைக்கலாம். இல்ல அவனுக்கு வந்து சாப்பிடணும்னா இன்கிரீடியன்ட்டுக்காக அவன் கண்டிப்பா கொண்டு வரணும்ல, வந்து ஆசம்பா. ஏன்னா உன்னால ஒரு லெஜெண்டரி ஃபென்ரருக்கே ஆர்டர் கொடுக்க முடியுது. அங்க இப்படி பேசும்போதே அது ஒரு மாஸ்டரை தூக்கினது. அது ஒரு ராக் பத் தான், அது ஒரு பி ரேங்க் மாஸ்டர். அதோட நகம் அதெல்லாம் ரொம்பவும் விலை போகும். அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் இதை தோக்கடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஆனா நம்ம ஃபெண்டருக்கு வந்து அதுல இருக்க மீட் ஒண்டி தான் தேவை. அதனால அதுக்கு மீட் வந்தா போதும்னு சொல்ல அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிது. ஏன்னா மீதி விஷயத்த அவங்களால வச்சுக்க முடியும். இதே மாதிரி அவன் சமைக்க ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையுமே ஆன்லைன்ல இருந்து வாங்கி பயங்கரமா சமைக்கிறான். அதுவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஆமா, என்னோட பங்கு எப்போ வரும்? அதுவா உனக்கு நிறைய சமைக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் இதுக்கப்புறம் உனக்கு சமைக்க போறேன். அதே மாதிரி அங்க நிறையவே அவன் சமைச்சு போடுறான். அதையும் அது சாப்பிட்டது. ஒரு ஒட்டுமொத்த ராக் பேர்டே நான் எதிர்பார்க்கல, அது வந்து ஃபெல்லோட வயிற்றுக்குள்ள இருக்குன்னு. அங்க முன்னாடி பாப்பாங்க, அங்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸோட குழு இருக்குமா. அங்க இதுக்காகவே அவரு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஃபெண்டர் வந்து போனா ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கும்ல, அதனால அவர் எக்ஸ்பிளைன் பண்ண அங்க போயிறாரு. ஆனா என்னதான் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அங்க வந்து பார்த்தா யாருமே அவளைக்கும் நம்பல. இதனால ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லி அப்படியே வளைச்சு போடுறாங்க. உங்க சொன்னது என்ன உண்மையா? இந்த ஃபெண்டர் இது என்ன உங்க கூட கான்ட்ராக்ட்ல இருக்கா? ஆமா, அது உண்மைதான். இந்த ஃபெண்டர் வந்து என்னோட கான்ட்ராக்ட்ல இருக்கு. இப்போ என்ன நம்பிக்கை இருக்கு இதை உள்ள விட்டா ஏதாச்சும் பிரச்சனை வராதுன்னு? ஃபேல், உனக்கு வந்து தெரியும்ல, நீ வந்து உள்ள யாரையுமே ஹார்ம் பண்ணக்கூடாது. நான் ஒன்றும் மற்ற கிரியேச்சர் மாதிரி இல்லை, நான் ரொம்ப டிஃப்ரெண்ட். அதே மாதிரி நீ வந்து ஏதாச்சும் பண்ண பார்த்துன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உனக்கு மீல் வந்து கிடைக்காது. சரி, நான் ஒத்துக்கிறேன். அடேங்கப்பா, நான் எதிர்பார்க்கல இவனால ஃபெண்டருக்கே ஆர்டர் கொடுக்க முடியுதா அப்படின்னு. அங்க இருக்கிற ஒருத்தங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு உள்ள போகும்போது எல்லாருமே கில்டு கார்டை காட்டணுமா, ஆனா நம்ம ஹீரோ கிட்ட கில்டு கார்டு இருக்காது. அவர் வந்து சொல்ல வந்துட்டு இருப்பாரு, அப்படி கில்டு கார்டு இங்க இல்லைன்னா அவங்க வந்து 5 சில்வர் காயினை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ அங்க வந்து உள்ள போகும்போது அங்க இப்பதான் மத்தவங்களும் சொல்றாங்க, என்னன்னா இவன் ஒரு லெஜெண்டரி கிரியேச்சரோட இங்க வந்திருக்கனால இது வந்து அப்படியே பரவ ஆரம்பிக்கும். இங்கு மர்ச்சன்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு தெரிய வந்தா எல்லாருமே நம்ம ஹீரோவை கைக்குள்ள போட்டுக்கணும்னு பாப்பாங்க. அதுக்காக ஒரு போட்டி வந்து நடக்கும். நீ வந்து அதெல்லாம் என்ன பண்ண போறியோ அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். சரி, நீ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? இந்த உலகத்தை சுத்த போக போறியா? நம்ம ஹீரோக்கும் அதுதான் ஆசை. வேற உலகத்துக்கு வந்துட்டான். இங்க வந்து அவனுக்கு சுத்தி பார்க்கறதும் நல்லா இருக்கும்னு அவனுக்கு தோந்து. அங்க மத்தவங்களும் ஒரு ஐடியாவை தராங்க, நீ ஏன் ஒரு கில்டில் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது உன்னையும் ஃபெண்டரையும்? அது வழியா நீ வந்து ஏகப்பட்ட மாஸ்டரை ஹண்ட் பண்ண முடியும். அந்த மாஸ்டரோட பார்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா விலை போகும். அதனால நிறையவே பணத்தை உன்னால சம்பாதிக்க முடியும். டாக்ஸும் நீ கட்ட தேவையில்ல. கேட்டோடனே அவனுக்கு இது ஓகேன்னு தோந்து. இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்களா, டாக்ஸும் அவன் கட்டுற மாதிரி ஆயிடுது. அங்க போற வழியில இன்னொருத்தனும் கூப்பிடுறான். அவன் கிங்கோட சர்வெண்ட் தான். எப்படியாச்சும் நம்ம ஆள அடையணும்னு அவன் பாக்குறான். மக்கோடாக்கு அங்க சுத்தமா விருப்பம் இல்லையா. அவன் வேணான்னு சொல்றான், வான்னு சொல்றான். இவன் வேணான்னு சொல்றான். இதே மாதிரி இவங்க சொல்லிக்கினே இருக்க கட்டத்துல ஃபேல் ரொம்ப கடுப்பாயிது. அங்க நடுவுல அது கத்த ஆரம்பிச்சது. ஆமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இந்த மாதிரி அவன் தான் சொல்றான்ல, அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு. என்னோட பவரை அடையிறதுக்காக அவனை கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறீங்களா? மூளை இல்லாத ஹியூமன்ஸ், மரியாதையா ஓடி போயிடுங்க. இது கேட்டவன் பயந்து ஓடிறான். அங்க இதனாலயும் சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து பிரச்சனை வரலாம். ஆனா யாருக்கும் நம்ம ஹீரோவை எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் இல்ல. இப்படி சண்டை போடுற மாதிரி இருந்தா ஒரு ஏன்ஷியன் டிராகனால ஒண்டிதான் நம்ம ஹீரோவோட ஃபெண்டர் கிட்ட சண்டை போட முடியும். அதுனா 400 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டது. இதை கேட்டு அவங்க ஆடி போறாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட கான்ட்ராக்ட் அவங்க முடியுதா? அங்க ஒரு சைன் அவங்க வாங்கிறாங்க. உங்க கூட வந்தது ஒரு நல்ல ஜேர்னியா இருந்தது, அது என்னால மறக்கவே முடியாது. அதே மாதிரி உங்களோட மீல்ஸை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இதே மாதிரி அங்க வந்து போறாங்களா, எல்லாருமே அங்க பயந்துன்னு இருக்காங்க. அங்க கில்டுல போய் அவன் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு போறான். இது ஒரு மர்ச்சன்ட் கில்டு தான். இங்க வந்து பொருள்லாம் வந்து அவங்களால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த லேடி கிட்ட கேட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபுட் ஸ்டால் வைக்கணும்னு தான் பாக்குறான். அதுக்கு ஒரு லோயஸ்டான ரேங்க் எடுத்துக்கிறான். ஆனா இப்போ அவன் கிட்ட பொருள் இல்லாதனால நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அங்க ரொம்ப நைட் ஆயிதான். அங்கேயே
அவங்க தங்குற மாதிரி இருக்கு. அங்க ஃபெண்டர் இருக்கு. சமைக்கணும்னு டிசைட் பண்றான். அங்க ரைஸை சாப்பிட்டே ரொம்ப நாளா இருக்குமா, அதனால அதையும் சில பல விஷயத்தையும் அவன் ஆர்டர் போடுறான். அங்க ஸ்டேக்ஸ் மேல சாஸ் எல்லாம் ஊத்தி அப்படியே தர ஃபெண்டருக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. இதே மாதிரி வித்தியாசமான ஃபிளேவர்ல கொடுக்க, ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளேவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையே அது திரும்பவும் கேக்குது. மக்கோடாவும் சாப்பாடு அது மேல ஸ்டேக்ஸ் சாஸ்ன்னு போட்டு சாப்பிடுறான். அது இன்னமும் ருசியா இருக்கு. அது நம்ம ஃபேல் பார்க்கும்போது அதுக்கும் அது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா. உடனே ஃபேலும் கேக்குது, நீ சாப்பிடுறத எனக்கும் கொண்டு வா. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி மனுஷங்க சாப்பிடுற இந்த ரைஸ் அது வந்து இந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு. ஆமா இல்லையா பின்ன ரைஸ் வந்து உண்மையிலேயே வேற லெவல் தெரியுமா. இதே மாதிரி அவன் தூங்குறதுக்கு போயிடறான். ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கான ப்ரிப்பரேஷனையும் அவன் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த மர்ச்சன்ட் கில்டுக்கு போய் அந்த விஷயத்தையும் அவன் தரான். இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஒரே நிமிஷம் மக்கோடா வந்து ஒரே நிமிஷத்துல வரேன், என்ன ஆச்சுன்னு ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா இங்க உள்ள போங்க. அவரு வெயிட் பண்றாரு. உள்ள போய் பார்க்கும்போது தான் நம்ம மக்கோடாக்கே புரியுது, நம்ம மக்கோடா கொடுத்த எல்லா விஷயமும் ரொம்ப ஹை குவாலிட்டியில இருக்கு. இந்த மாதிரி விஷயம் வந்து இங்க கிடைக்கவே கிடைக்காது அங்க. இதனால அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா வருது. ஆமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ எங்கல இருந்து வாங்கின? ஆனா ஆப்வியஸா நம்ம ஹீரோவால அதை பத்தி சொல்ல முடியாது. நான் வந்து இதை வேற உலகத்துல இருக்கிற ஒரு க்ளோசரியில இருந்து வாங்கினேன். இதோட விலை அது வந்து வெறும் 10 காப்புன்னு என்னால சொல்ல முடியாது. இதனால அவன் அப்படியே முழிக்கிறானா. எனக்கு புரியுது, மர்ச்சன்ட்ஸ் எல்லாருமே இப்படிதான் ஒருத்தங்களும் பிசினஸோட சீக்ரெட்டை யாருக்குமே வெளியில சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இதனால நான் வந்து இதை வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 3 கோல்டு காயின், இல்ல 5, இல்ல 7, இல்ல 10. ஆனா நம்ம மக்கோட ஏதோ வாங்கினது ஒரு 5 காப்பர் காயினோ எதுதான் இருக்கும். ஆனா இவரு என்னன்னா கோல்டு காயினு இங்க சொல்ல அதை பத்தி தான் யோசனை பண்ணா. அதை பார்த்து இவரு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. இது வந்து 10 போல. இதனால 16, 17, 18ன்னு அவரு கோல்டு காயினை ஏத்திக்கினே போறாரு. ஃபைனலா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி அவரு 17க்கே போயிட்டாருன்னு. இதனால ஒத்துக்கணும் நம்ம ஹீரோவால எதையுமே நம்ப முடியல. வெறும் இதை விட்டு நம்மளால இந்த அளவுக்கு காசை சம்பாதிக்க முடியுமா? அதுக்கப்புறம் அவன் கில்டுக்கு போறான். ஆனா ஃபெண்டரை அவன் வெளியில விட்டு போவானா. அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி தான் இவனை பாக்குறாங்க. ஒரு கில்டு லேடி உட்காந்து இருக்கா. அவளும் நம்ம ஹீரோ கிட்ட ரூடா தான் நடந்துக்கிறான். நான் வந்து கில்டுல ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வந்தேன். ஓ அப்படியா, இந்தா இதை ஃபில் பண்ண. இல்ல அவனோட டீடைல்ஸை பத்தி கேக்குது. அதுல ஃபெமிலியரை பத்தியும் ஃபில் பண்ணமான்னு யோசிக்கிறான். ஃபில் பண்ணக்கப்புறமும் அது வந்து கம்முன்னு இருக்கா. அங்க வந்து அவன் கேக்குறான், ஆமா இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டீங்களா இந்த கொஸ்ட் ரேங்க் இதை பத்திலாம்? அது வேற உனக்கு பண்ணுமா? என்னன்னா இப்போ வந்து எஸ் ரேங்க்ல இருந்து ஜி ரேங்க் வரைக்கும் இருக்கு. டி ரேங்க்ல இருக்கிறவங்க ஒரு மந்த்துக்கு ஒரு கோஸ்டியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணலனா அவ்வளவுதான் அவங்கள தூக்குற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி கோஸ்ட பண்ணும்போது உனக்கு அடிப்பட்டாலோ இல்ல நீ செத்து போயிட்டாலோ எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அங்க கொஸ்ட் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்கும்போது அங்க கிராஸ் அதாவது ஹர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஜி ரேங்க் கொஸ்ட் இருக்கு. அதை அவன் நாளைக்கு பண்ணலான்னு பாக்குறான். அதுக்கப்புறம் அங்க வெளியில வந்தோடனே நம்ம ஃபேலும் கேட்கறான், எனக்கு பசிக்குது, நேத்து சமைச்சு கொடுத்தா அந்த மீலை எனக்கு சமைச்சு கொடு. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். ஆனா இன்னமும் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கு. நம்ம ஃபேல் சாப்பிடாததை பத்திலாம் அவன் சொல்றானா. அவளுக்கு இன்னமும் ஆச்சரியமாவுது. இன்னமும் பயங்கரமான விஷயம்லாம் இருக்கா. ஆமா அதை நான் அப்புறமா உனக்கு சமைச்சு தரேன், இப்போதைக்கு இதை சாப்பிடு. ஆமா இதுவும் நல்லா இருக்கு. அதே அது சாப்பிடுது. அப்புறம் தான் உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம். சாப்பிடுற இந்த விஷயத்துல கார்லிக் வந்து இருக்கும். இது கேட்டு பூனை இதுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். அப்போ ஃபெண்டரா இருக்கிற நம்ம ஃபேல் இதுக்கும் ஆபத்தா இருக்கும்னு அவன் அப்ரைசல் பண்ணி பாக்குறான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா எல்லா ஸ்டாட்ஸும் ரொம்ப மேக்ஸ்ல இருக்கு. எதிர்பார்க்கல, நீ உண்மையிலேயே ஆசம் தான். ஆமா இல்லையா பின்ன. ஆனா எப்படி பார்த்தாலும் என்னோட கணக்கு நீ வந்து சாப்பிட்ற ஃபுட்டியா தான் தெரியற. மக்கோட அவன் தூங்கி எழுச்சி வருவானா. அவனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டுக்கான 4 இதுதான். சப்ஸை கலெக்ட் பண்ணணும். ஆனா அங்க ஃபெல்லு பயங்கரமா அப்படியே முறைச்சு பாக்குது. அங்க கேட்கும் போது தான் நம்ம ஹீரோக்கே தெரியுது அதுக்கு சாப்பாடு வேணும். ஆனா கொஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம அதை பாத்துக்கலாம். ஆனா எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், கொஸ்ட் எல்லாம் அப்புறம் தான். ஆனா இன்கிரீடியன்ட் நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கு. சோ நீ அதை கொண்டு வரியா? அதுக்கு அதுவும் ஒத்துக்குது. அது சடனா நிக்குதா. நம்ம மக்கோட கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு? அதுவா இங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸே என்னால சென்ஸ் பண்ண முடியுது. நான் அதுங்களை ஹண்ட் பண்ண போகும்போது உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கு எவன் சமைச்சு போடுவான். இதனால ஒரு ஸ்பெல்ல போட்டு தான் அங்க போகுது. இந்த ஃபெல்லுக்கு அவனுக்கு சாப்பாடை தாண்டி வேற எதையும் யோசிக்க தெரியாது போல. அதுக்கப்புறம் அவன் சில பல ஹப்ஸ் அங்க கலெக்ட் பண்ணணும். அதுக்காக அவனோட அப்ரைசல் ஸ்கில்ல வச்சு எல்லாத்தையுமே அவன் ஈஸியா கலெக்ட் பண்ணிடுறான். அவனோட வேலையும் அங்க ஈஸியா முடியுது. அவ்வளவுதான், இது வந்து போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சமைக்க வேண்டியதான். சமைக்கிறதுக்கு முன்னாடி போர்க்கையும் பீஃபியும் வாங்கிக்கிறான். இதுக்கப்புறம் ஆனியனை வெட்டி எண்ணெயில போட்டு அப்படியே மீட்டெல்லாம் அவன் வறுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஃபேல அந்த ராக் பேர்டை கொண்டு வர நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது ராக் பேர்டா? ஆமா போன வாட்டி நீ சமைச்சல, அது உண்மையிலேயே டேஸ்டா இருந்தது. அதுக்காக தான் நான் இதை ஹண்ட் பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவன் திரும்பவும் சமைக்க ஆரம்பிக்கிறான். அங்க பாஸ்தாவெல்லாம் போட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறானா இன்னமும் ருசியா இருக்கு. அதுல இன்னொரு விஷயத்த அவன் ஆட் பண்றான். அது இல்லாம இது எப்படி டேஸ்டா இருக்கும்? இன்னொரு விஷயத்த ஆட் பண்றான். அதுக்கப்புறம் தான் அங்க ஃபுல்ஃபில் ஆகுது. அங்க ஃபெல்லும் கேக்குது, இது என்னது? இது வந்து நல்லா இருக்குமா? நீ வெறுமா டேஸ்ட் பண்ணி பாரு. அங்க ஃபெல் சாப்பிட ஆரம்பிச்சோன்னே அதுக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுது. இல்ல சீஸ் ஆட் பண்ணா இதோட ஃபிளேவர் இன்னமும் டீப்பா இருக்கும். அதே மாதிரி அவன் ஆட் பண்ணி விட அதுக்கு அது ரொம்ப பிடிச்ச போயிடுது. வாய் எல்லாமே ஒரே சாப்பாடா இருக்கு. என்னப்பா
என்னப்பா உனக்கு சரியா சாப்பிட கூட தெரியாதா? ஆமா எதுக்குடா நீ சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லை, இந்த உலகமும் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் அங்க ஃபில் வந்து நிறையவே வேட்டையாடி வச்சிருக்கோம், அது எல்லாத்தையுமே அது காட்டுதான். அதை பார்த்தவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல வித்தியாசமா அது வேட்டையாடி வச்சிருக்கு. ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் கூட ஓகே, ஆருக்கு நம்மளால சாப்பிட முடியுமா? அதெல்லாம் சாப்பிடலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க இதை கூட சாப்பிட்டுருக்காங்க. என்ன சொல்ற, இதெல்லாம் சாப்பிட்டாங்க? இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. சரி ஃபில், இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்டா கில்டுக்கு தான் போகணும். ஏன்னா நம்ம அங்கேயும் விஷயங்களை கொடுக்கணும்ல. சரி அப்படியே நடந்து போனா டைம் வேஸ்ட் ஆகும். நீ என்ன பண்ணு, என் மேல ஏறு, என்னால செம வேகமா அங்க போக முடியும். என்னது உண்மையாவா? அதோட வேகம் ரொம்ப பயங்கரமா இருக்கான். அங்க ஃபில்ல பார்த்து அவன் கத்துறான், ஃபில் கொஞ்சம் நில்லு. ஆனா அது நிக்கவே இல்லை. அதே வேகத்தோட அது ஃபைனலி அந்த கில்டுக்கும் வருது. ஃபில், நான் அப்படி கீழே விழுந்தா என்ன ஆயிருக்கும்? அதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது, விழுந்தா அது உன்னோட ஃபால்ட்டு. ஆனா நான் ஒண்டி இறந்து போயிட்டா உன்னால அடுத்தது சாப்பிட முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அங்க மனசுலயே அது யோசிக்குது. ஆமா இவன் சொல்றதும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் உள்ள அந்த கலெக்ட் பண்ண ஹப்ஸ் அவன் தரான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ ரொம்ப லக்கி தான், ஒரு காலனியா இந்த மாதிரி கிடைக்காது. அதுக்கேற்ற மாதிரி சில்வர் காயினையும் கோல்டு காயினையும் அவ தரா. எதிர்பார்க்கல இந்த வாட்டி அவன் நல்லாவே என்கிட்ட பேசுறா. அங்க போகும்போதே மக்கூடாவும் அந்த பொண்ணை கூப்பிடுறான். என்கிட்ட மற்ற விஷயங்களும் இருக்கு. ஆருக்கு இங்க வந்து விற்பாங்களா? என்னது ஆருக்கா? அதை ஒன்றும் நான் அன் பண்ணல, என்னோட ஃபேமிலியர் அதுதான் அன் பண்ணிச்சு. அதை பார்த்த உடனே அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மாறுது. இதை நம்ம ஹீரோ கவனிச்சிடறான். பின்னாடியே அவரும் கூப்பிடுறாரு. என்னது உன்கிட்ட ஆர்க் இருக்கா? ஆமான்னு சொல்லி அதை எத்து காட்டுறானா. இன்னமும் 5 இருக்குன்னு சொல்ல அவரு வந்து சொல்றாரு, இங்க வந்து இடம் பத்தாது, பின்னாடி இருக்க பேக் யார்டு அங்க வந்து போகலாம். அப்போனா அந்த ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதான் போலியே. நீ தானே அது? நீதான் அந்த பர்சனா ஃபெண்டரை ஃபெமிலியரா வச்சிருக்கவன்? அங்க ஹீரோ இன்னமும் எத்து காட்டுறானா. எல்லாத்தையுமே பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. எல்லாமே ஏ ரேங்க் பி ரேங்க் மாஸ்டர், நான் இந்த அளவுக்கு ஒன்னும் யோசிச்சு பார்க்கல நீ இந்த மாதிரி ஹண்ட் பண்ணி வச்சிருப்பானு. அங்க அவர்கிட்ட அதெல்லாம் சாப்பிட்ற பொருளான்னு அவன் கேட்டுக்கிறான். அங்க அது சாப்பிடலான்னு அவரு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எனக்கு இதுல மீட் ஒண்டி தான் தேவை, மற்ற விஷயங்களை நான் கில்டுக்கு செல் பண்ணிடுறேன். மீட்டை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு எப்படியோ ரொம்ப நேரம் ஆகும், அதனால நான் சீக்கிரமா பண்ண பாக்குறேன். நாளைக்கு மார்னிங்குள்ள எல்லாமே ரெடி ஆயிடும். உங்க மக்களாவும் அதுல இருக்க ஏதாச்சும் ஒரு மீட்டை இன்னைக்கு தர முடியுமான்னு கேட்க ஒரு ஆர்கை செலக்ட் பண்றாரு. ஆர்கா? ஆமா, ஆர்கோட மீட்டை நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதையும் ஒரு வெட்டி தராரு. அங்க ஹீரோக்கும் அதை வச்சு என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு சைடு அவன் நல்லா யோசிக்க, அங்க நம்ம மக்கோடா கிட்ட சீஸும் இன்னமும் சில பல பொருள் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவன் எண்ணெயை சூடு பண்றான். முட்டையை கலந்து மீட்டை முக்கி அப்படியே எண்ணெயில வறுத்து அப்படியே வைக்கிறான். இன்னமும் அது ரெடி ஆகல. அதுக்கு பாக்குறதுக்கே பசி பயங்கரமா இருக்கும். அது மேல நேத்து மிச்சம் வச்ச அந்த விஷயத்தை ஆட் பண்ண அதை சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல்ல இருக்கு. எல்லாம் ஏதோ ஆட் பண்ணியே அது வந்து இன்னமும் நல்லா இருக்கு. ரொம்ப சாஃப்டாவும் வாய்க்குள்ள அப்படியே இறங்குது. ஹீரோ சாப்பிட போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி அவனுக்கு தோந்து, ஆனா சாப்பிட்டு பார்த்தா அது வேற லெவல்ல இருக்கு. நான் எதிர்பார்க்கல பிரீமியம் போர்க்க அளவுக்கு இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க, மீட் எல்லாமே தயாரா இருக்கு. அங்க கூடவே கோல்டு காயினும் ஒரு தராரு. ஓனரால பிரைஸை பிக்ஸே பண்ண முடியல, ஏன்னா ஒரு இதெல்லாம் அவளைக்கும் பார்த்தது இல்ல. நான் ஒன்னும் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒன்னு தலை நிறையவே பயன் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இதை பாரு, ஆர்கோட டெஸ்டிக்கல், அதே மாதிரி அங்க இருக்கு பத்தியா ஃபேங்ஸ், ராக்பர்டோட ஃபெதர், இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஒன்னுத்துக்கு உதவும். இதே மாதிரி நம்ம ஹீரோக்கு அங்க ஒரு விஷயத்தை பத்தி தெரியுது. அந்த மாஸ்டருங்கக்குள்ள மேஜிக் ஸ்டோன்ஸ் வந்திருக்கும், அதையும் அவரு தந்துறாரு. ஒரு சைடு இதை பார்க்கும்போது ஃபெண்டர் மாதிரி தெரியல, ஏன்னா ரூமர்ஸ் வெளியில என்ன திரும்ப பரவுது, இது ஏதோ கிரேட் உல்ஃப் அப்படின்னு தான் ரூமர் பரவுது. நான் உன்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சரை நான் பார்த்ததே இல்ல, இது கண்டிப்பா ஒரு ஃபெண்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க போகும்போதும் அதே தான் யோசிக்கிறான், இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. வெளியில யாராச்சும் கேட்டா ஒரு ஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். போற வழியில நம்ம ஃபேலும் கேக்குது, அடே எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுடா, கண்ணு முன்னாடி அவ்வளவு மீட்டை பார்த்துட்டு அப்படி இருக்க சொல்றியா, எனக்கு கொடு. இதனாலேயே அங்க போற வழியில எங்கேயாச்சும் அவன் சமைக்கலாம் சொல்றான். சீன்ல அங்க ஒரு இடத்துக்கு வந்து அங்க சமைக்கும் போதே அவன் சொல்றான், உன்னால இன்னைக்கு நிறையவே எனக்கு பணம் கிடைச்சது, அதுக்கு பதிலா உனக்கு ஸ்பெஷல் ஐட்டமா ஒன்னு நான் சமைச்சு கொடுக்குறேன், என்ன கொடுக்கலாம்? அப்படியே அவன் பாப்பானா அங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு, பிளேட்டு கறி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். அட என்ன மழை பெய்யுது? அப்புறம் தான் தெரியுது அங்க ஒன்னும் மழை பெய்யல, இதுக்கு காரணம் நம்ம ஃபேல் தான். அங்க நிறையவே ஆர்டர் போட்டு அவன் சமைக்கிறான். அதோட ஷேப்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா, என்னதுன்னு ஃபேலுக்கு தெரியல. ஆனா சாப்பிட்டு பார்த்தா சும்மா டேஸ்ட் அள்ளுது. இன்னொரு சின்ன மீட் அவன் கொடுக்குறான். ஏய் சைஸை பார்த்து இடப்படாத, இதை சாப்பிட்டு பாரு. அட வாயில வச்சோன்னு இது கரையுது, இது என்னதுப்பா? அதான் எங்களோட உலகத்துல இருக்கிற மீட்டு, அதுக்காகவே ஆடு மாடுன்னு நாங்க வளர்ப்போம். இதை கேட்டது ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா இங்க வந்து இப்படி இல்ல, இங்க ஃபுல்லாவே பீஸ்ட் தான். ஏதாச்சும் சாப்பிடணும்னா அவங்க ஹன் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நீ சாப்பாடுல கை தேர்ந்தவனா இருக்குப்பா. ஆமா சாப்பாடுன்னு வந்துட்டான், பாரம்பரியம் பார்க்க மாட்டேன், அதனால தான் இப்படி இருக்கு, பார்த்தாலே தெரியுது. இதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம ஃபேலுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வெறியா இருக்கு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு எனக்கு ரொம்ப எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. விட்டா ஒரு ஏன்ஷியன் டிராகனையே நான் கொன்றுவேன். எங்க மக்களோட அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அதோட பவர் லெவல்லாம் சும்மா பயங்கரமா அதிகமா இருக்கு. நான் ஒன்னும் இதை வேஸ்டா போக விரும்பல, இன்னைக்கே நான் ஹன் பண்ண போறேன். அப்ப என்னோட நிலைமை, ஒரு ஷீல்ட போட்டு அது அப்படியே ஓடி போயிடுது. அவன் வரதுக்கு எப்படியோ லேட் ஆகும், நான் இங்கேயே தூங்க போறேன். அங்க மேட்ரஸ் எல்லாம் போட்டு அங்கேயே அவன் நிம்மதியா தூங்குறான். இந்த சைடு அங்க ஃபேலை காட்டுறாங்க. ஃபேலு போற வழியில இருக்க அந்த பறவை எல்லாம் சும்மா வெட்டி போகுது. அப்படி ஒரு மிருகம் வருமா, அதை எலக்ட்ரிக்க வச்சே போட்டு தள்ளுது.
நீலாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி அங்க ஆருக்கும் வர எல்லாத்தையுமே அது அப்படியே வெட்டி போட்டு காலியாக்குது. இந்த ஆருக்கோட பாசம் வருமா அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிது. அங்க வித்தியாசமான மாஸ்டர் எல்லாம் வருது, எல்லாத்தையுமே அதோட பவர்ஸ் வச்சு அப்படியே கொகுது. இதுக்கப்புறம் காலையில ஆகுது, அங்க மக்கோட பயங்கரமா கத்துறான். அட ஃபேல், நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க? அதுவா, இதுங்க கூட டீல் பண்றது பிரச்சனையாச்சு, அதான் ஒரே ப்ளோல முடிச்சிட்டேன். இனிமே வேற உலகத்துல இருக்கிற அந்த மீட்டை உண்டி இவனுக்கு தரவே கூடாதுப்பா. அங்க சமைச்சு தரும் போதே ஃபேலும் அங்க சொல்றான், நான் எதிர்பார்க்கல காக்ரேஸ் அது வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு. ஆமா, அது கூட மீட்டு மேல அந்த லெமனையும் அது மேல சாஸையும் ஊத்துனா ஐயோ அது வேற லெவல்ல இருக்கும். ஒரு டேஸ்ட் ரொம்பவும் லைட்டா இருக்கு. ஆமா, நீ சொல்றது எப்படி தெரியுமா, டக்குக்கும் ஒரு சிக்கனுக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான். நீ வந்து மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண? ஆமா, நான் யூஸ்வலி என்னோட பள்ளியும் ஃபேங்ஸை வச்சு தான் பண்ணுவேன். கிட்ட பவரா இருக்கிற மேஜிக்னா அது விண்டு தான். ஏன்னா காடஸோட பிளெஸிங் அது இருக்கு. மேஜிக்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வமாகறான். அப்போனா என்னாலையும் அதை பயன்படுத்த முடியுமா? நீ அதை இமேஜின் பண்ணும், இதுவே விண்டுனா இதை யோசிச்சு பண்ணணும். ஃபயர்னா அதே மாதிரி தான். நீ வந்து ஃபயர் மேஜிக்கை கத்துக்கோ, அது வந்து உனக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி அவன் ட்ரை பண்றான், ஆனா அங்க எதுவுமே வரல. நீ ஃபர்ஸ்ட் பாடியோட சென்சேஷனை முதல்ல ஃபீல் பண்ணணும். என்னோட பாடியை தொட்டு பாரு. தொட்டு பார்க்கும் போதே அது ஃபீல் ஆகுது, ரொம்ப வார்மா இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு மேஜிக் எப்படி ஃப்ளோ ஆகும்னு தெரியுது. அதே மாதிரி அவன் பயன்படுத்த ஃபயர் பால் பயங்கர வேகமா போகுது. ஆனா கடைசியில அது ஒண்ணுமே இல்லாம போயிடுது. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால தான் உன்னால சரியா அதை பயன்படுத்த முடியல. பேட்டில் பண்ண எல்லாமே சரியாயிடும். நம்ம ஹீரோக்கு அதுல வந்து விருப்பம் இல்லையா, இருந்தாலும் நம்ம ஃபேல் அப்படியே கொண்டு போயிது. ஹீரோ எவ்வளவு கத்துறான், இருந்தாலும் அது கொண்டு போய் காப்ளின்ஸோட கூட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துது. அங்க ஏகப்பட்ட காப்ளின்ஸ் இருக்கிற ஃபேலு, என்னால எப்படி அதுங்க கூட சண்டை போட முடியும்? ஒன்னும் சண்டை போட மாட்டியா? அப்போ நான் வந்து எல்லாரையுமே வர வைப்பேன். அதுவும் அப்படியே கத்த ஆரம்பிக்க எல்லா காப்ளின்ஸும் இவங்களை நோக்கி வந்து அங்க இவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியாம ஓடி போறாங்க. ஏய் ஃபேலு, அநியாயமா என்ன இப்படி மாட்டி விட்டியே, இதுங்களை பாத்துக்கோ, நான் பெருசா இருக்கிறேன், மத்த காப்ளின்ஸ் அழிக்கிறேன். அங்க சின்னதா அவன் ட்ரை பண்றான், அது ஒர்க்கும் ஆகுது. அதே மாதிரி அவன் திரும்பவும் தாக்குறான், நிறையவே வந்தா. இதனால ஓடி போகும்போது தெரியாதனமா அங்கேயே விழுந்துறான். ஜஸ்ட் மிஸ், அது திரும்பவும் குள்ள வருமா, அவ்வளவுதான் செத்தேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அங்க சாகல. நல்ல வேலை ஃபேலோட பேரியர் இருக்கு. ஆனா நான் இதுங்களை விடக்கூடாது. ஏகப்பட்ட ஃபயர் பாலை வச்சு தாக்குறான். கடைசியா ஒரு மூவ் பண்ண எல்லாமே அழிஞ்சு போயிடுது. கடைசியா ஒண்ணுதான் இருக்கு. ஹீரோட ஸ்ட்ரென்த் அங்க மொத்தமா காலியா அப்படியே அவன் மயங்கி போயிடறான். இதுக்கு மேல நான் பண்றேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் எழுந்துக்கும் போது அவன் ரொம்ப பயந்து போயிடறான். காப்ளின்ஸ் எங்க? என்னப்பா உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து உனக்கு எப்படி இருந்ததா? எப்பயுமே ஒரு பிகினர்னா ஸ்லோவா தான் ஆரம்பிக்கணும், 1 இல்ல 2ன்னு. நீ ஒட்டு மொத்தமா அப்படியே இறக்கிட்ட. நீ எனக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீ என்னால தான் கத்துக்கின. கடைசியா ஃபயர் பால த்ரோ பண்ணல, அது உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. சரி, நீ வந்து எவ்வளவு ப்ரோக்ரஸ் பண்ணனால உனக்காக நான் ஒரு கிஃப்ட கொண்டு வந்திருக்கேன். அது வந்து காப்ளினோட கிங்கியே கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் அவங்களால சாப்பிட முடியாது. இதுங்க கிட்ட மேஜிக் ஸ்டோன் இருக்கும், அதை வித்தா அது பயங்கர வேலை போகும். அதை வச்சு காசு பார்க்க முடியும். மேஜிக் ஸ்டோன் எதுல இருக்குன்னு அசால்ட்டா என்னால சொல்ல முடியும். அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. இப்போ நான் இதை உனக்கு கொடுத்துருக்கேன், அன்னைக்கு கொடுத்த மாதிரி அந்த மீட்டை எனக்கு கொடு. முடியவே முடியாது, ஏன்னா இப்போ நம்ம கிட்ட ஏகப்பட்ட மீட் இருக்கு, பணமும் நிறையவே இருக்கு, அதனால வேணாம். ஆனா என்னப்பா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. பசி தானே எடுக்குது. அங்க அப்படியே அவன் எழுந்துக்கிறான். ஆனா என்னன்னு தெரியல, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா. அங்க அவனால சமைக்கலாம் முடியல. அதனால அவன் ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டுறான். பன்னு, ஸ்வீட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் அது பார்த்து அது கேக்குது. என்னது இதே நான் சாப்பிடணும், இதை பார்க்கும்போது மீட்டு மாதிரி தெரியல. ஆனா சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா அள்ளுது. அதுல ஒன்னும் விதவிதமான பிளேவர்ஸ்ல இருக்கா. எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அது திரும்பவும் கேக்குது, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, திரும்பவும் எனக்கு கொடு. அதே மாதிரி போச்சுன்னா உனக்கு சுகர் வந்துடும், இல்ல டயபெட்டிஸ் வந்துடும். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, எனக்கு காடஸோட பிளெஸிங் இருக்கு. சும்மா இல்ல, அதனால தான் நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஆனா உண்மையா சொன்னா அது எல்லாமே நான் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா பிறக்கும் போதே அவ்வளோ டேலண்ட் எனக்குள்ள. இதெல்லாம் சரியல, ஏதோ உனக்கு சீட் ஸ்கில் கிடைச்ச மாதிரி இருக்கு. காடஸ், புத்தா, எனக்கும் ஏதாச்சும் ஸ்கில்ல கொடுங்க அப்படின்னு அவன் பயங்கரமா அங்க கத்துறான். மேல இதையும் ஏதோ ஒரு காடஸ் வந்து பாக்குறாங்க. இதுக்கப்புறம் அவன் சீட்டிக்கு வருவானா, அங்க ஒரு லேடியும் கத்துது, அவனை பாருங்க, அவன் வந்து ஏதோ ஒரு கிரேட் உல்ஃபை உள்ள கொண்டு வந்திருக்கான். இது கிரேட் உல்ஃபா? அடே தம்பி, அங்கேயே நிலுப்பா. உங்க ஹீரோக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ஏன்னா இதை கிரேட் உல்ஃப்னு அவங்க நினைக்கிறாங்க. மக்கோட அவன் சொல்றான், நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கினீங்க, இந்த கில்டோட கார்டை பாருங்க, இது என்னோட ஃபேமிலியே தான். ஆமா, நீ சொல்றது உண்மைதான், ஆனா இருந்தாலும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க ஃபேலும் டெலிபதி வழியா பேசுது, நான் ஒன்னும் கிரேட் உல்ஃப் இல்ல. கேட்ட அவன் பயந்து போயிடறான். அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அது ஒரு டெலிபதின்னு. 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அதனால டெலிபதி வழியா நம்மளால பேச முடியும். ஹே தம்பி, நீ என்ன யோசனை இருக்க? இந்த மாஸ்டரால ஏதாச்சும் பிரச்சனை வந்தா இப்ப உனக்கு தான் பனிஷ்மெண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கும். ஏன் நீ ஒரு ஸ்லேவா கூட மாறலாம். நான் எதிர்பார்க்கல, இந்த உலகம் ரொம்ப கொடூரமா இருக்கு. இதே மாதிரி அவன் உள்ள போறான். உள்ள போகும் போதெல்லாம் எல்லாருமே அவங்கள தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் வேற ஒரு எத்துக்கு வந்துட்டு அங்கேயே நம்ம ஃபேல விட்டு போறான். ஆமா, நீ வந்து எங்க போற? நான் மேப்பை தேடுறதுக்கு போறேன், நான் கூடிய சீக்கிரத்துல வந்துடுறேன். இது 2 நீ வர ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஈவினிங்குள்ள நான் வந்துருவேன். எதுக்கு இப்போ ரொம்ப பொசசிவான பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ற? ஆனா நம்ம ஃபேலுக்கு அது புரியல. என்ன சொல்ற? பொசசிவான பாய் ஃப்ரெண்டா? நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அங்க சாப்பிடுறதுக்கு பொருளையும் குத்துட்டு போறான். அங்க
லைப்ரரிக்கு வந்து ஒரு புக்கை அவன் காட்டுறான். அதோட விலை ஒண்ணி ரொம்ப அதிகமா இருக்கு. 7 கோல்டு காயினா. அது எவ்வளவு விலை அதிகமா இருக்கு. ஆமா இல்லையா பின்ன புக்ல இருக்கிற பேப்பர் அது ரேரான ஐட்டம் வச்சு உருவானது. சரி அது சரி, இந்த மாதிரி உங்ககிட்ட மேப் மாதிரி ஏதாச்சும் ஒரு புக் இருக்கா? நாங்க எதுக்கு அந்த மாதிரி புக் எல்லாம் வச்சுப்போம், இது புக் ஸ்டோர், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது. ஏன்னா அதுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. ஆமா அதுவும் கரெக்ட் தான். இங்கெல்லாம் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் போற வழியில அவன் லைப்ரரி பாக்குறான். இங்க கண்டிப்பா அது இருக்கும், அங்க இருக்கும் நம்பி அவன் போறான். ஆனா என்ட்ரிக்கு ஃபீயை சார்ஜ் பண்ணியும் அங்கேயும் அங்க இல்ல. ஏய் நீ வந்து ரொம்ப லேட்டுப்பா, இரு உனக்கு நான் சமைச்சு தரேன். அங்க ஒரு 2 டிஷ் ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டு தரான். ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதோட டேஸ்ட் என்னால டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஒன்னு சால்ட்டியாவும் இன்னொன்னு ரொம்ப சோவியாவும். அதோட டெக்ஸ்டர் ரொம்ப வேற லெவல்ல இருக்குப்பா. அதே மாதிரி அந்த டிஷ் அது என்ஜாய் பண்ணு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரைஸ் சமைச்சு இல்ல கட்லெட்டையும் சாஸையும் கலந்து சாப்பிடுறானா. அதோட டேஸ்ட் அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. இதை பாக்குற ஃபேலுக்கும் அங்க வாயில இருந்து எச்சையா ஊத்துது. அங்க ஃபேலும் கேக்குது, சாப்பிடுற விஷயம் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கும் தெரியா. இப்போதானே நீ சாப்பிட்ட, அதுக்குள்ளேயா உனக்கு நிறைய நான் தரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள இருந்து பண்றது எதுவும் சரியில்லை, அது எனக்கும் வேணும். இதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்க போதையில 2 பேர் வருவாங்களா. அங்க பார்க்கும் போதே தெரியுது அது ஒரு பாரு தானே. உள்ள போய் பார்க்கும் போது இடமே ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. அங்க ஒரு 3 பேர் இருப்பாங்களா. அவங்க கிட்ட போய் நம்ம மக்கோட கேக்குறான், நான் வந்து உங்க கூட பேசலாமா? அங்க அவங்க பேசுறதுக்கு தயாரா இல்லையா. இந்த உலகமா தான். அங்க அவன் வாங்கி தரேன்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஏய் உன்னோட ஸ்டோரிய பத்தி சொல்லுப்பா. ஹீரோவா வந்து கிங்டம் பத்தியும் இங்க வந்த விஷயத்த பத்தியும் சொல்றான். வந்த கிங்டம்ல இந்த கிங்க வந்து இப்ப மாத்திட்டாங்க. ஒரு புது கிங் தான் வந்திருக்காரு. ஒரு டெரிட்டரியை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பாக்குறாரு. இந்த மாதிரி டஞ்சன்ஸை பத்தி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கும் அது மேல நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவனுக்கு அதுல போகிறதுக்கு விருப்பம் இல்ல. மக்களோட பொறுத்த வரைக்கும் வெறுமா உயிரோட இருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவனுக்கு. நான் சொல்ல போனா மேப்பை தான் தேர்ந்து இருக்கேன். மேப் வந்து எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இருந்தா கொஞ்சம் சுலபமா இருக்கும், எனக்கு லக் இல்ல. அப்படின்னா நான் உனக்கு சொல்றேன், நீ யாருக்கிட்டயும் சொல்லாத. என்னது என்ன சொல்றீங்க? எங்க கிட்ட ஒரு மேப் இருக்கு. என்னது மேப்பா? சொல்லாத. அங்க இதனால வாயை முடிக்கிறான். அங்க மேப் அவங்க காட்ட ரொம்ப ஷாக் ஆகுறான். அட இது உண்மையிலேயே மேப் தானா? அதுக்கு இது எங்களுக்கு வேணாம், ஏன்னா நாங்க இதை மெமரைஸே பண்ணிட்டோம். மூளையில இது ஸ்டோர் ஆயிடுச்சு. இதை உங்களுக்கு நாங்க 1 கோல்டுக்கு தரோம். ரொம்ப அதிகமா தெரியலாம், இருந்தாலும் இது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. இது ஒரு நல்ல வாய்ப்பு, வாங்கிக்கலாம் நீ. அங்க அவன் யோசிக்கிறான், வேற வழி இல்லாம அங்க வாங்கிக்க. உங்களை அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. அங்க போனக்கப்புறம் எல்லாருமே அங்க சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்து. என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க இந்த அளவுக்கு பயங்கரமா சிரிக்கிறீங்க? எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்காதீங்க, விஷயத்த அவனுக்கு சொல்லலாம். வந்து ஒரு மேப் வாங்கினல, அதோட விலை அது வந்து வெறும் ஒரே ஒரு சில்வர் காயின். ஃபீல்டுக்கு போனா உனக்கு ஒரே சில்வர் காயின்ல கிடைக்கும். அநியாயமா உன்னை ஏமாத்திட்டாங்க. என்னது அவங்க என்னை ஏமாத்திட்டாங்களா? அவங்கள தப்பு வந்து ஓ மேல, இப்போ நீ அவங்களன்னு சொல்றியா? ஆமா சில பல உண்மை எப்பயுமே வலிக்க தான் செய்யுது. அங்க போற வழியிலையும் அதே தான் அவன் சொல்லிட்டே போறான். இந்த மாதிரி என்ன அநியாயமா ஏமாத்திட்டாங்க. உலகத்துல எப்படி ஒரு எலிய பூனை சாப்பிடும், அதே மாதிரி என்ன அவங்க ஏமாத்திட்டாங்க. நீ கவலைப்படாதடா, காசை நம்மளால அசால்ட்டா சம்பாதிக்க முடியும், அதனால அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதே மாதிரி அவங்க சி பக்கம் போறாங்க. அங்க சி சர்பன்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி அவங்க கடல் இருக்கிற அந்த ஏரியாவை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க அவங்க 2 பேரும் பயங்கரமா சாப்பிடுறாங்களா. இது எல்லாத்தையுமே ஒரு காடஸ் பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களால நம்பவே முடியல. என்னோட சர்வன்ட் ஃபேமிலியர் என்னன்னா இப்போ ஹியூமன் கூட கான்டாக்டே போட்டிருக்கு, அதுவும் இவன மாதிரி ஒரு ஹியூமன் கிட்ட. இதுக்கப்புறம் நம்ம மக்கோடாவை அது செம்ம வேகமா வேற ஒரு எத்துக்கு கொண்டு போகுது. ஆமா என்னப்பா உனக்கு அடிபட்டிருக்கு? ஆமா இல்லையா அப்படின்னா புயல் வேகத்துல வந்தா என்ன ஆகும் என்னோட நிலைமை? சரி எப்படியும் நம்ம சீக்கு வந்தாச்சுப்பா, இப்போ வந்து மீனை தான் நம்ம பிடிக்கணும். அதோட பவரை வச்சு அது தாக்குது. அந்த இடத்துல எல்லா மீனும் மேல மிதக்குது. இப்போ உனக்கு என்ன மீன் தேவையோ நீ வந்து தாராளமா எடுத்துக்கலாம். மீன் எல்லாத்தையுமே நீ கொன்னுட்டியா என்ன? அப்படின்லாம் இல்ல, வெறுமா நான் ஷாக் ஒண்டி தான் குத்தேன். கூடிய சீக்கிரத்துல அதெல்லாம் நீந்த ஆரம்பிக்கும். இதே மாதிரி அவன் எடுக்கிறான். அங்க முன்னாடி ஒரு பாய்சனஸான மீன் இருக்கா, அதையும் அது எடுக்க சொல்லுது. அது ரொம்ப ருசியா இருக்கும்பா. அப்ரைசல் பண்ணி பார்த்தா அது பாய்சனஸான மீன். அதனால அப்படியே அவன் தூக்கி போறான். என்ன நீ தூக்கி போற? இல்லையா பின்ன அது என்னோட இன்கிரீடியன்ட்ல கலந்தா அவ்வளவுதான், என்னோட ஃபுட்டும் பாய்சனால நிரம்பிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதனால மரியாதையை விட்டுரு. உனக்கு இந்த மாதிரி மீன்களை வச்சு நான் நல்ல டிஷ்ஷை செஞ்சு தரேன். மீன் எல்லாத்தையுமே அவன் தனித்தனியா வெட்ட ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை செஃபோட வீடியோ பார்த்ததெல்லாம் நல்லா இப்ப எனக்கு உதவியா இருக்கு. அங்க ஒரு மீனை வெட்டி போட்டோம், இன்னொரு மீனை கிரில்ல போடுறான். அதே மாதிரி ஃபாயில் எல்லாம் போட்டு அதை மடிச்சும் வைக்கிறான். ஆயில், பெப்பர், பட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த ஃபாயில போட்டு அப்படியே மடிச்சு அங்க வைக்கிறான். அதே மாதிரி மீனை வறுக்கிறதும் இன்னொன்னு வச்சு வித்தியாசமா ஒரு டிஷ் செய்யறான். அதே மாதிரி ஒன்னொன்னுத்தையும் ரெடி பண்றான். அங்க ஃபேல் வந்து அதை கடிச்சு பாக்குதா, கடிக்கவே முடியல. அதை நீ திறந்து சாப்பிடணும். அதை அவங்க 2 பேரும் ஒரே டைம்ல சாப்பிடுவாங்களா, அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு டிஷ் அவங்க சாப்பிடுறாங்க. அங்க ஒண்ணு அவ்வளோ ருசியா இருக்கா. நம்ம ஹீரோ பியரையும் ஆர்டர் பண்ணிருப்பான். அதையும் அவன் குடிச்சேன்னு ஒன்னொன்னுத்தையும் மாத்தி மாத்தி சாப்பிடுறான். ஒரு டைம் மஷ்ரூம், மீன், இந்த மாதிரி மாத்தி மாத்தி சாப்பிட அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இதுதான்ப்பா சொர்க்கம், குடிக்கணும், சாப்பிடணும், இப்படிதான் வாழணும். ஏய் இங்க என்னோட மீன் காலி இன்னமும் எனக்கு கிடைக்குமா, வெயிட் பண்ணு. திரும்ப அவன் சமைச்சு தரான். இதே மாதிரி அவங்க ஜாலியா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. கேம்பிங் ட்ரிப் மாதிரி இது இருக்குன்னு சொல்ல ஃபேலுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேலும் சொல்லுது, அப்பனா கேம்பிங் வரும்போதெல்லாம் நம்ம மீனிய சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அங்க போகும்போது அங்க ஒரு ஸ்லைம் அவன் வச்சிடறான். என்னப்பா ஃபேலு, உன்னோட பேரியர் வந்து இங்க ஒர்க் ஆகுற மாதிரியே தெரியல. அதெல்லாம் சின்ன மாஸ்டர், அதுங்க கிட்ட எல்லாம் இது ஒர்க் ஆகாது.
ஏன்னா அது ரொம்ப வீக், அதெல்லாம் ஒரு பிரேமா தான். அப்படியே இந்த ஸ்லைம் ரொம்ப கியூட்டா இருக்கு, ஜெல்லி மாதிரி. ஆனா அப்படியே விட்டா இது கண்டிப்பா இறந்து போயிடும். மத்த மாஸ்டருங்க கருணையே காட்டாம கொன்றும். இதனால அவங்க யோசிக்கிறானா அதுவும் அங்க பசிக்கிற மாதிரி பண்ண அங்க சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறான். ஆனா ஃபுட் எல்லாமே காலி. இந்த ஸ்லைமோ போற வழியில ஒரு கேன் அப்படியே அது சாப்பிடுது. இருக்கிற ஒரு ஐட்டமையும் அது சாப்பிட ஆரம்பிக்க நல்ல வேலை ஹீரோ தடுக்கிறான். இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. அங்க தட்டியும் அது சாப்பிடலான்னு போதா தத்துறான். இந்த ஸ்லைமால இந்த ட்ராஷ் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சாப்பிட முடியுது. ஹீரோ கூட இது நல்லா பழகுதா. அட இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குப்பா. இல்லையா பின்ன, ஏன்னா அது ஆல்ரெடி உன்னோட ஃபெமிலியரா மாறிடுச்சு. இது எப்போ வேலை இப்பதான் சொல்றது உன்னோட ஸ்டேட்டஸை ஃபர்ஸ்ட் செக் பண்ண. ஸ்லைம் வந்து ஆசைப்பட்டது நீயும் ஒத்துக்கின ஃபெமிலியரா இருக்கிறதுக்கு. சீக்கிரம் பா அதுக்கு ஒரு பேரை வை. அங்க சோயின்னு ஒரு பேரை வைக்கிறான். அதுவும் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எத்த மேஜிக் யூஸ் பண்ணி அவன் ஒரு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அது ரொம்ப வீக்கா இருக்கு. அங்க ஃபேலும் கேக்குது, என்னப்பா என்னோட உதவி வேணுமா? அப்பா சாமி உன்னோட உதவியே வேணா, போன வாட்டி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும், அதனால நானாவே கத்துக்கிறேன். அப்ப நான் கத்துக்கணுமா தான் போ. அதே மாதிரி அங்க தண்ணி குடிக்கிறான். அந்த பாட்டில் அது பொடுங்க பாக்குது. போய் இதுல தண்ணி இருக்கு, நீ அதுக்குள்ள இதை பொடுங்க கூடாது. அங்க சோயிய இப்பதான் அவன் நல்லா கவனிக்கிறான். என்னன்னு தெரியல அதோட சைஸ் அது டபுள் ஆன மாதிரி ஒரு சைடு இவனுக்கு தெரியுது. அதுக்கு காரணம் இவன் வேற உலகத்தோட சாப்பாடு குத்துருப்பான். அதுதான் ஒரு காரணமா இருக்கும். உங்க ஃபேலும் கேக்குது, எப்பா எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் போட முடியுமா? வெயிட் பண்ணு சோயி, உனக்கும் இந்த வாட்டி நான் மேக் பண்ணி தரேன். திரும்பவும் மேக் பண்ண போறான். அங்க ஆர்கோட மீட் வந்து இப்போ கொஞ்சம் தான் இருக்கு, காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த உலகத்துல இருக்க மீட்டுக்கு நாங்க அடாப்ட் ஆயிட்டோம். இதே மாதிரி அங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுறாங்க. சோயிக்கும் அவன் கத்து தந்திருப்பான், பாத்திரத்தை அப்படியே சாப்பிடக்கூடாது, வெறுமா கிளீன் ஒண்டி தான் பண்ணணும்னு. அது அங்க மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கு. பரவாயில்ல, ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்க. மத்தவங்களும் இங்க இருக்காங்களே, நீ உண்மையிலேயே வேற லெவல் சோயி. சோயோட லெவலும் ஏறி இருக்கு. சோயிக்காகவே அவன் வந்து ஒரு பார்ட்டியும் கொடுக்கறான். டோராயாக்கி டீன்னு ரெடி பண்ணானா. டோராயாக்கி அதுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. டோராயாக்கிய சாப்பிட அது பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்குப்பா. உன வாட்டி சாப்பிட்ட மாதிரி தான் இதுவும் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உள்ள இருக்குது அது என்னது, இது வந்து அதை கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இது நீ எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கணும். சீக்கிரம் எனக்கு அதுவும் உருவாக்கித்தா. இந்த நான் கம்பேர் பண்ணணும். நான் இதை சோயிக்காக உருவாக்குனேன். சோயி இது வந்து உனக்கு பிடிச்சிருக்கா? அங்க சோயும் பிடிச்சிருக்குன்னு பயங்கரமா பாடியை ஷேக் பண்ணுது. இதுக்கப்புறம் அங்க காலையில ஆகுது. அங்க சோயி தான் எழுப்பி வருது. அங்க ஃபேலும் வந்து, இந்த மாதிரி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். என்னப்பா வயிறு கீரை ஏதாச்சும் சரியில்லையா என்ன? நீ என்ன முட்டாளா? எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. காடஸோட பிளெஸிங் என்கிட்ட இருக்கு. எனக்கு காடஸ் நீரர் உங்ககிட்ட இருந்து ஒரு டிவைனான மெசேஜ் கிடைச்சது. என்னன்னா உன்னை பத்தி தான் அன்னைக்கு நீ வந்து கேட்டிருக்கல, யாராச்சும் பிளெஸிங்க கொடுங்கன்னு. அவங்களோட காதுல விழுந்திருக்கு. அவங்க வந்து பிளெஸிங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களாம். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா வாரத்துல ஒரு நாள் வேற உலகத்துல சேர்ந்த அந்த அதர் வேர்ல்டு ஸ்வீட் அதை நீ ஆஃபரிங்கா கொடுக்கணும். உனக்கு ஏன் அளவுக்கு ஒன்றும் ஃபுல் பிளெஸிங் கிடைக்காது, பாதி தான் கிடைக்கும். இன்ஸ்டன்ட் டித்து இதுல எல்லாம் உன்னால தப்பிக்க முடியும். எப்படி அவங்களுக்கு ஆஃபரிங் பண்றது? வேற எப்படி தண்ணி மிரரு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு உன்னால ஆஃபரிங் பண்ண முடியும். உன்னோட முழு மனதோட நீ பண்ணாலே போதும். உன்னால எதுவா இருந்தாலும் அதை சென்ட் பண்ண முடியும். ஒரு வாரத்துக்கு நீ தவறாம பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாம நீ சென்ட் பண்ணிடணும். ஆனா எனக்கு தெரியல உங்களுக்கு எதுக்கு இந்த அதர் வேர்ல்டு ஸ்வீட் மேல அவ்வளோ கண்ணுன்னு. அங்க ஃபேலோ முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லுது. அவங்களுக்கு என்ன வேணும்னா அந்த கிரீம் பண்ணு, மெலன் பண்ணு, இந்த வித்தியாசமான பண்ணெல்லாம் இவன் வாங்கினால அது எல்லாத்தையுமே அவங்க கேட்கறாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து அது கூட மில்க்குன்னு ஏகப்பட்ட விஷயத்த அவன் ப்ரே பண்ணி அனுப்பி வர்றான். அதுவும் அங்க மேல போய்த அவனுக்கு பிளெஸிங்கும் கிடைக்குது. இதுதான் அந்த பிளெஸிங்கா? இது என் அளவுக்கு இல்ல, இந்த அளவு இது மைனர் ஒண்ணு. சைடு காடஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட வந்து இது எல்லாத்தையுமே அவங்க கனவுல ஒண்டி தான் பார்த்தாங்க. அது வந்தா அதை சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ரொம்ப சாஃப்டாவும் ஃபிளஃபியாவும் இருக்கு. இதெல்லாம் உருவாக்குனவன் கண்டிப்பா ஒரு ஜீனியஸா இருப்பான்னு நினைக்கிறேன். உங்க காடஸ் ஜூஸையும் குடிக்க அதுவும் வேற லெவல்ல இருக்கு. இதே மாதிரி அந்த பண்ணு காலி ஆயிடுது. அட அதுக்குள்ள காலியா? நான் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் இதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும். இருந்தாலும் என்னால ஆர்வத்தை அடக்க முடியல. இதெல்லாம் விட்டா நான் இப்பயே சாப்பிட்டுருவேன். அவங்க வந்து அவங்களே கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் முடியல. எல்லாத்தையுமே அவங்க காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது டோராயாக்கி நான் கேட்க வந்துட்டேனே. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி பாக்குறான். உன்ன வாட்டியை கம்பேர் பண்ணா இந்த வாட்டி ரொம்ப பவரா இருக்கு. இதுக்கு காரணமும் அந்த பிளெஸிங் தான் நினைக்கிறேன். சோயி அதே மாதிரி நீயும் லெவல் 13 வந்துட்ட. உன்னாலையும் போக போக ஸ்ட்ராங் ஆக முடியும் சோயி. இதே மாதிரி அவன் பிராக்டிஸ் பண்ணான். பிராக்டிஸ் பண்ணி அவன் ரொம்ப களைச்சு போயிடறான். இதுக்காக சாக்லேட்டை ஸ்வீட்டா ஏதாச்சும் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாக்லேட்டையும் ட்ரிங்கையும் அவன் குடிக்கிறான். அது ரொம்ப சூப்பரா இருக்கு. சோயியும் பாக்குமா, சோயிக்கும் தரான். அதுக்கும் அது ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இந்த ஃபேல் எங்கேயோ போறேன்னு சொன்னா நான் எங்க போனான்னு தெரியல. ஃபேல் வரும்போதே அங்க கண்டுபிடிச்சது. ஆமா என்னடா நான் போனக்கப்புறம் எதுவும் அமைக்க இருக்க போல. அது ஒன்றும் இல்லை, நான் ட்ரைனிங் எடுத்து டயர்ட் ஆயிட்டேன். ஸோ அதனால தான் நான் சாக்லேட்டை சாப்பிட்டேன். அப்போ எனக்கு நானும் ஓடி ஆடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நீயாச்சு டயர்ட் ஆகுறதாச்சு அதை என்ன நம்ப சொல்றியா? ஒரு
லெஜெண்டரி ஃப்ரெண்டரை உன்னால ஒட்டுமொத்த கண்ட்ரியே அழிக்க முடியும். உனக்கு தெரியுமா இந்த மாதிரி நான் உன்னை தூக்கினா அங்கேயும் இங்கேயும் ஓடுறேன். அதே மாதிரி நான் எவ்வளவு வேலையை பாக்குறேன் தெரியுமா? என்னால இதுக்கு மேலேயும் நகர முடியாது. எனக்கு தரப்போறியா இல்லையா? இதுக்காகவே அவன் சாக்லேட் ஆர்டர் போடுறான். அதையும் ஆர்டர் போடுறான். அது எல்லாமே சூப்பரா இருக்கு. எப்பா இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு காட சொல்லி அவனோட காதுல மெசேஜ் விழுது. அவனும் யோசிக்கிறான், டிவைன் மெசேஜ் ஆயுது. நல்லா கேளு, எனக்கு நீங்க சாப்பிட்ற ஸ்வீட் வந்து வேணும். சீக்கிரம் பிரேயர் பண்ணி எனக்கு அனுப்பிவிடு. அதே மாதிரி அந்த டோராயாக்கி அதை மறக்காம அனுப்பிவிடுப்பா. இதை பார்க்கும்போது எனக்கு டிவைன் மெசேஜ் மாதிரியே தெரியல. ஆனா நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு வாரம் அப்புறம் தான் எல்லாத்தையும் அனுப்பணும்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. காட் நான் சொல்றேன், அதனால அனுப்பிவிடு. இது ஒன்னும் டிவைன் மெசேஜ் மாதிரி இல்ல, கெஞ்சுற மாதிரி தான் இருக்கு. ஆனா காடஸ் இந்த மாதிரி நான் இப்பதானே ரீசெண்டா உங்களுக்கு சென்ட் பண்ணேன். அது எல்லாமே காலிப்பா, எனக்கு சென்ட் பண்ணி விடு. அங்க அவனும் சென்ட் பண்ணி விடுறான். நல்ல வேலையை பண்ணிருக்க. என்னப்பா ரொம்ப நல்லா பிரேயரை பண்ணிருக்க போல அவங்களுக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க என்ன யூஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி ஏதோ ஒண்ணு நம்ம அங்க போகலாம். எங்க வா என் கூட. போற வழியில அவன் வின் மேஜிக்கை பத்தி கேக்குறான். எப்படி நல்லா இப்போ ஒர்க் ஆகுதா? அவங்களோட மேஜிக்னால இப்போ அது லைட்டா பவரா இருக்கு. அப்படின்னா நான் உன்னை அங்க கொண்டுதான் போகணும் போல. என்ன சொன்ன? இல்ல ஒன்னும் இல்ல, நம்ம போகலாம். இந்த சைடு காடஸ் வந்து ரொம்ப ஜெலஸா இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒண்டி அதை சாப்பிடுறாங்களா, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனோட ஸ்கில்லால அவன் ஜம்முன்னு சாக்லேட் பண்ணுன்னு ஏகப்பட்ட விஷயத்த சாப்பிடுறான். இதெல்லாம் சரியில்லை, எனக்கு இன்னமும் வேணும். எனக்கு வந்து ரொம்ப ஜெலஸா இருக்கு. நான் அநியாயமா நான் காடஸா இருந்துட்டு நான் திரும்ப அவங்க கிட்ட கேட்டா அந்த காட்ஸ் எல்லாம் கீழ்த்தனமான பாப்பாங்க. இருந்தாலும் நான் என்ன பண்றது? அந்த ஸ்வீட் எல்லாம் ரொம்ப ருசியா இருந்ததுப்பா, எனக்கும் அதெல்லாம் வேணும். இதெல்லாம் சரியில்லை. ஆமா ஃபெல்லு, நம்ம வந்து இப்போ எங்க வந்திருக்கோம்? இது ஒன்றும் நார்மலான கேவ் இல்ல, இது ஒரு டஞ்சனு. எங்க டென்ஸான எனர்ஜி இருக்கோ அங்க வந்து இது கிரியேட் ஆகும். அடே நான் வந்து அதை ஒன்றும் கேட்கல. நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? போன வாட்டி உன்னோட ஃபயர் மேஜிக் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லல, இந்த வாட்டி அதே மாதிரி உன்னோட எத்து மேஜிக்கை நம்ம ஸ்ட்ராங் ஆக்க போறோம். நம்ம மக்கோடாவால அங்க தப்பிக்கவும் முடியல, அங்க பிடிச்சி வச்சுக்குது. உள்ள நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே வீக்கான மாஸ்டர்ஸ் தான். அது உன்னை பொறுத்த வரைக்கும் வீக், என்ன பொறுத்த வரைக்கும் அதுங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனா இதே மாதிரி போச்சுன்னா உன்னால லெவலப்பே ஆக முடியாது, ரொம்ப கஷ்டமா தான் உனக்கு போகும். கவலைப்படாவனா, என்னோட பேரியரும் நான் உனக்கு கொடுக்குறேன். சரி நீ எவ்வளவு சொல்லும் போது நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஷாப்பிங்க நம்ம பண்ணணும். ஏகப்பட்ட பொருள் அவன் வாங்குறான். ஃபேலுக்கு அங்க இதுவும் புரியலையா? இப்பதான் அவன் புரிய வைக்கிறான். இதெல்லாம் சாப்பிடும் போது நம்மளோட பவர் ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நீ கூட போன வாட்டி சொன்னல எனக்குள்ள பயங்கரமான எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கு, விட்ட ஒரு டிராகனி தோக்கச்சிருவேன்னு. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்டான ஃபுட் எல்லாம் சாப்பிடணும். அப்பதான் என்னோட ஸ்ட்ரென்த் பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இப்பதான் எனக்கு விஷயமும் புரியுது. ஆமா சோயி பிளேட்டோட சாப்பிடுது, இதனால அதுக்கும் லெவல் வந்து ஏறுமா? ஆமா இதனால சோயோட லெவல் அங்க நல்லாவே ஏறும், அதுவும் பர்மனண்டா. அப்பனா சோயால எப்போ வேணாலும் லெவல பண்ணிக்க முடியும்ல. எங்க உலகத்துல நாங்க இந்த விஷயத்தெல்லாம் சாப்பிட்டா எங்களோட லெவல் ஒன்னும் ஏறாது. இதே மாதிரி அங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறான். செக் பண்ணி பார்க்கும் போது அவனோட லெவல்லாம் ஏறி இருக்கு. ஃபேலோட ஸ்பீடும் அங்க ஏறி இருக்கு. சோய்க்கும் லெவல்ஸ் அங்க லெவலப் ஆயிருக்கு. இதே மாதிரி அவங்க டஞ்சனுக்குள்ள போறாங்களா? போற வழியில ஃபேல் அவங்க தள்ளி விட்டுக்கினே இருக்கு. நான் போறேன், என்னை வந்து தள்ளாத. இதே மாதிரி போகும்போதே ஒரு ஸ்லைம் ஓதா, அதை நம்ம சோய் அசால்ட்டா அழிக்குது. இதே மாதிரி 2 மாஸ்டர்ஸ் வருமா, இது நம்ம மக்கோட தான் கொல்லணும். அங்க அதை தாக்கி கொண்டுறான். சோய் இன்னொன்னு கொல்லுது. அதுங்க எல்லாமே மஞ்சு போயிடுது. ஆமா எப்படி இது மறையுது? டஞ்சன் வந்து எப்படிப்பட்ட விஷயம்னா, அதுக்குள்ள ஒன்ஸ் யாராச்சும் இறந்து போயிட்டா டஞ்சன் வந்து அவங்கள முழுங்கிடும். இதே மாதிரி உள்ள போறாங்களா, அங்க கத்திய வச்சு அவன் தாக்குறான். ஏய் நீ ஃபயர் அட்டாக் பண்ணாத, நீ உன்னோட எத்து மேஜிக் வச்சு தாக்கணும். இதே மாதிரி அவங்க போகும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன்னா ஃபேல் இருக்கும் போதே அதுங்க நம்ம ஹீரோவை தாக்குவது. இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாரையுமே எனிமிஸா தான் பார்க்கும், ஸ்ட்ராங்கோ வீக்கோ. இதே மாதிரி போற வழியில ஒரு உல்ஃப் மாஸ்டர் வருமா, அதை பார்த்து அவன் பயங்கர வேகமா ஓடுறான். ஓடுறதுனால எந்த விதமான பயனும் இல்ல. இது கேட்டோன்னே அங்க ஒரு ஸ்டோன் அட்டாக் பண்றான். அதுங்க அங்கேயே வந்து போகுது. பாத்தியா நான் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னமும் பயங்கரமான விஷயம்லாம் இருக்கு. அப்படின்னா இங்க இருக்க எல்லாத்தையுமே நான் கொல்லணும். இதே மாதிரி அவங்க கீழே போறாங்க. கீழே கோபோல்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தா எல்லாமே உல்ஃப் மாஸ்டருங்க, ரொம்ப கூட்டமா ஒன்னா இருக்குதுங்க. அதனால நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணும் தெரியலையா? ஏய் நீ எங்க ஓடுற? ஓடக்கூடாது, நீயும் சோயும் போய் தாக்குங்க. அதுக்கும் மேல என்னோட பேரியரும் உங்க கிட்ட இருக்கு. பிரச்சனை இருக்காது. அப்படி பிரச்சனை வந்தாலும் நான் நடுவில் வந்துக்கிறேன். சோய் பாரு, சோயெல்லாம் என்ன ஆர்வமா இருக்கு. சோய் எதுக்கு நீ இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்க? நான் என்ன யோசனை, உனக்கு சண்டை அது பிடிக்காதுன்னு நினைச்சேன். போ சண்டை போடு அப்படின்னு தட்டி விட்டது. நம்ம ஹீரோ அங்க வசமா மாட்டிக்கிறான். அதனால எல்லா மாஸ்டர்ஸும் நம்ம ஹீரோ நோக்கி வருமா, சோய் தாங்க காப்பாத்தி விட்டு என்ன பண்ண இருக்க, சீக்கிரமா தாக்கி, இது உன்னோட டர்ன். அங்க இதனால அவன் ட்ரை பண்றான். அதே மாதிரி அவனால கொல்ல முடியுதான். இன்னமும் நிறைய மாஸ்டர் வருது. எல்லாத்தையுமே சோய் மக்கோட 2 பேருமே கொல்றாங்க. எவ்வளவுதான் மாஸ்டர்ஸ் வந்து இங்க இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னமும் 2 இருக்கும். அது ஓடி போதா, அதையும் யாரோ ஒருத்தங்க கொண்டுறாங்க. உள்ளல இருந்து ஒரு பயங்கரமான சவுண்ட் வருது. அதுதான் அதுங்களோட கிங்கு. நினைச்சேன் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கொண்டுட்டோம்ல, அதனால இது ரொம்ப கடுப்பா இருக்கு. இப்போ நம்மள கொல்றதுக்கு அது வருது. வேற என்ன, இன்னமும் நம்ம ஸ்ட்ராங்கா தாக்கலாம். ஆனா அதுக்குள்ள அது பயங்கரமா தாக்குதா. மக்கட்டும் ரொம்ப பயந்து போய் அங்க ஓட ஆரம்பிக்கிறான். ஓடினே இருந்தா வேலைக்கு ஆகுதுடா, நீ ஏதாச்சும் பண்ணணும். அங்க ஸ்டோன் அட்டாக்ஸ் அவன் பண்ணி பாக்குறான். எதுவுமே அங்க ஒர்க் ஆகல.
ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன், அது பண்ற அட்டாக்ல என்னோட பேரியர் அதுவும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட திரும்ப ஒரு அட்டாக் பண்ணா அது நெத்திலே விழுது. அவ்வளவுதான் அதோட கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா அந்த மாஸ்டர் இன்னமும் உயிரோட தான் இருக்கு. அந்த மாஸ்டர் திரும்பவும் தாக்க வருதா, அங்க மேஜிக்கை ட்ரை பண்ணலான்னு பார்த்தா மேஜிக் அங்க ஒர்க் ஆகல. வேற கேட்ட நேரத்திலேயே இந்த மேஜிக் பவர் காலி ஆகணும். அந்த மாஸ்டரோட அட்டாக் அது வந்து பேரியரை உடைக்கிற மாதிரி போகுது. இந்த மாதிரி அட்டாக்ஸ் ஆலாம் அதோட பேரியரை எதுவுமே பண்ண முடியாது. சோ ஏதோ ஒரு ஃப்ளூயிட் மாதிரி அது மேல தூய் ஊதா, இதனால அதோட உடம்பு அப்படியே அழுகி போகுது. இதுக்கப்புறம் அப்படியே அங்க மயங்கி போயிடான். அங்க சோயி தான் எழுப்புது. சோயி நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாஸ்டர். கேட்கறதுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அட இரு சோயி, நீ என்ன பேசுனியா என்கிட்ட? மாஸ்டர் ஆமா, அந்த மாஸ்டரை கொண்டக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, என்னால உங்க கூட பேச முடியுது மாஸ்டர். மாஸ்டரா? ஆமா மாஸ்டர், நீங்க தான் சோயோட மாஸ்டர். அட நானு மாஸ்டரா? முன்னால பேச முடியுது. சோயி இன்னமும் நீ கியூட்டா இருக்க. உன்னோட லெவலை செக் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அங்க லெவல அவன் செக் பண்றான். சோயோட லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பேபி ஸ்லைமா இப்போ இல்ல. அப்போ அங்க நடந்த அந்த விஷயத்தினால தான் இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோய்க்கு ஒரு பாய்சன் புல்லட்னு ஒரு எபிலிட்டி கிடைச்சிருக்கும். அவனோட லெவலும் அங்க அதிகரிச்சிருக்கு. கிட்ட இப்போ எத்து மேஜிக்கான ஸ்கில்லும் இருக்கு. அட்ஸ பார்க்கும்போது சோய் இது ரொம்ப அதிகமா இருக்குமா, இதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஸ்லைம் பிறந்தே ஒரு 14 days தான் இருக்கும். அது கிட்ட நான் தோத்து போயிட்டேன். மாஸ்டர் என்ன ஆச்சு? நீங்க சந்தோஷமா இல்லையா நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல? இல்ல அப்படி இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி ஃபேலுங்க, ஃபேல் ஏதோ ஒரு விஷயமா வெளில போயிருக்கான். அதுக்கிட்டையும் பேச முடியும்ல? சோயால ஃபேல் கிட்ட பேச முடியும். ஆமா சோய், நீ உண்மையிலேயே என்ன கிரியேச்சரு? சோய் பத்தி எனக்கு தெரியல. சோயினா சோய் தான். ஆமா இதுக்கு வந்து என்ன தெரியும், இது பிறந்தே கிட்டத்தட்ட 14 நாள் தான் ஆகுது. ஒரு குரலும் வருது, என்னப்பா எழுந்துட்டியா? ஆமா நீ வந்து எங்க போன? அது என்ன வாயில அவ்வளோ ரத்தம்? எழுந்துக்க லேட் ஆச்சா, அதான் நான் வெளியில போயிட்டு வந்தேன். அதே மாதிரி உன்னோட சாப்பாடு மாதிரி எதுவும் வராது, அதனால பசி எடுக்குது, சீக்கிரம் செய். இதுக்காக அவன் பாக்குறான் முட்டை ரைஸ் இதெல்லாம் வாங்கிக்கிறான். வெங்காயத்தை பொடி பொடியா நுறுக்கணும். ராக் பேர்டையும் அதே மாதிரி பண்ணிட்டு டீயை உடைச்சு ஊத்தணும். எண்ணெய் சுகரு மீட்டு அது கூடவே முட்டையை கலந்தா அது வந்து ரெடி ஆயிடும். அது கூட ரைஸை நான் கலந்தா இந்த டிஷ் ரெடி. இது அவன் கொடுக்கறான். ஃபேலுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேல் அங்க செகண்ட் ரவுண்டுக்குலாம் கேக்குது. ஆமா சோய்க்கும் வேணும், நீ இப்போதான்டா சாப்பிட்டு வந்த. சோய் அதுக்கும் மேல நீ இன்னமும் அதை சாப்பிடல. நான் சாப்பிட்டக்கு அப்புறம் கண்டிப்பா அதை நான் சாப்பிடுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு தீனி பண்ணாரமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சோய் இப்போ லெவல போயிடுச்சு, அதால பேசலாம் இப்போ முடியுது. ஆமா அது நீ தூங்கின இருக்கும் போதே எனக்கு தெரியும். ஆமா ஃபேல் அங்கிள் கிட்ட என்னால இப்போ பேச முடியும். தியா அது ஃபேல் அங்கிள்னு உன்ன சொல்லுது. நான் ஒன்னும் அங்கிள் இல்ல, என்ன அப்படி கூப்பிடாத. என்ன நீ சொல்ற? சோய் பிறந்தே ஒரு 14 நாள் தான் ஆகுது, அதனால அது அங்கிள்னு சொல்லுது. உனக்கு வயசும் ரொம்ப அதிகம். அப்பனா என்ன கம்பேர் பண்ணா நீயும் அங்கிள் தானே? எனக்கு அந்த அளவுலாம் இல்ல, 27 வயசு தான் ஆகுது. உங்க சோயும் சொல்லுது மாஸ்டர் வந்து மாஸ்டர் தான். திரும்ப சொல்லிட்டேன் என்ன அங்கிள் நீ சொல்லக்கூடாது. அதனால அது பயந்து போய்தா. ஏய் என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி எதுக்கு நீ இப்படி பண்ணிருக்க? இதுக்கு சோய பயமுத்துற போயும் சோய் இப்போ ஃபேல் அங்கிளும் கூப்பிட முடியாதா? நீ இப்படி பண்ணிருக்க. சரி இங்க சோய் ஒண்டிதான் அங்கிளும் கூப்பிடணும், புரியுதா? பாத்தியா சோய் அவன் வந்து ஒத்துக்கினான். ஃபேல் அங்கிள் வந்து ஒத்துக்கினாரு. இனிமே ஃபேல் அங்கிள் நான் ஃபேல் அங்கிள்னே கூப்பிடலாம். சோய் நீ ரொம்பவும் கியூட்டா இருக்க சோய். இதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம சோய் வந்து ரொம்ப கவலைப்பட்டிருக்கோம். என்னடா இவன் எழுந்துக்கவே இல்லைன்னு. கவலைப்படாத, அவன் சீக்கிரமா எழுதுப்பான். எனக்கு அவரு கூட ஆசையா இருக்கு இந்த மாதிரி பேசணும்னு. நீ கவலைப்படாத, அது வரைக்கும் நீ என் கூட பேசலாம். அப்படியா? மாஸ்டர் எழுந்துக்கிற வரைக்கும் நான் ஃபேல் அங்கிள் கூட பேச போறேன் ஃபேல் அங்கிள் கூட பேச போறேன். என்னது ஃபேல் அங்கிளா? நீ எதுக்கு என்ன அங்கிள்னு கூப்பிடுற? ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பெரியவரு, எப்பயுமே என்ன ப்ரொடெக்ட் பண்றீங்க. அதே மாதிரி நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க ஃபேல் அங்கிள். அப்பனா இந்த மாதிரி விஷயங்களை பண்றவங்கள அங்கிள்னு கூப்பிடுவாங்களா? ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க தான் ஃபேல் அங்கிள். அதுக்குன்னு அங்கிள் நீ திரும்பவும் கூப்பிடாத. இதுக்கப்புறம் தான் போயிருக்கும், ஆனா போகும்போது அவங்க பேரியரை போட்டு தான் போகுமா. சோய் சொல்லுது நீங்க வந்து உண்மையிலேயே சோயோட அங்கிள் தான். இந்த காட்டுக்குள்ள ஆத்ரோஸ் கிரிஃபோனு இந்த இதெல்லாம் இருக்குது, அதனால தான் இதை தப்பிக்கணும்னு அவங்க இந்த வழியை உருவாக்குனாங்க. என்ன சொல்ற? அதுங்க ரெண்டும் பாஸ் லெவல் மாஸ்டர் ஆச்சு. அந்த ஏரியால நம்ம எதுக்கு போகணும்? முன்னாடி அதுங்களாம் ஒன்றும் இல்லை. அட ஓ முன்னாடி எதுவும் இல்லை, என் முன்னாடி அதுங்களாம் ரொம்ப பெருசு. கவலைப்படாத, அதுங்களுக்கே தெரியும் என் முன்னாடி வந்தா என்ன ஆகும்னு. நம்ம முன்னாடி சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் பயம்னா என்னன்னு தெரியாதது வேணா வரலாம். ஆத்ரோஸோட டெரிட்டரியில அவங்க இருக்காங்க. அங்க எவ்வளவு இருக்குன்னு கேட்க நிறையவே இருக்கான். வேலை திரும்பவும் நம்ம போயிடலாம். இல்ல அப்படி பண்ண முடியாது, அதுங்களோட டெரிட்டரிக்குள்ள நம்ம வந்தாச்சு. அதுங்க வந்தாச்சு. என்னது வந்தாச்சா? அங்க ஏகப்பட்ட ஆத்ரோஸ் வருது. இதுங்க தான் அதுங்களா? இதுங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியல, அதனால தான் என் முன்னாடி வந்திருக்கு. என்ன பண்ணு, சோய் கூட சைடா உட்காந்துக்கும், உனக்கு எதுவுமே ஆகாது. நீ என் முன்னாடி வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட, ஏன்னா இங்க வந்துட்ட. உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. அங்க அது தாக்கவதா ஒரே அட்டாக்ல அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு அங்க இதை பார்த்து அதுங்க பயந்து ஓடிட்டு. ஆமா அது என்ன தாக்குதல் அது? இதுதான் ஓங்கி வச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்லுவாங்களே, அதுதான் ரெண்டரிங் கிளாஸ் வச்சு யாரு என் முன்னாடி வந்தாலும் ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். ஆரம்பிச்சுட்டானா திரும்பவும் பாராட்டுறத. ஆலங்கிள் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங், என்னால அப்படி பண்ண முடியுமா? கிளாஸ் இல்ல, அதனால அப்படி பண்ண முடியாது. ஆனா உன்னோட பாய்சனை தூக்கி அடிக்கிற அந்த திறமை அது உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா, அது பெஸ்ட் தான். சோய் பெஸ்ட் தான்.
இதுக்கப்புறம் அவன் பயந்து பயந்து தான் எல்லாத்தையுமே பண்றான். எதுக்குடா நீ பயந்து போய் கிடக்குற இல்லையா, பின்ன அதுங்களோட டெரிட்டரியில நம்ம இருக்கும், நீ என்ன சொல்ற, காலையில நான் அந்த விஷயத்த பார்த்து அதுங்க ரொம்ப பயந்து போயிருக்கும், இங்க வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இதுக்கும் என்னோட ஷீல்டு ப்ரொடெக்ஷனை இன்னமும் ஏத்த முடியுமா, நீ வந்து பயப்படாத, எனக்கு சாப்பாடை ஃபர்ஸ்ட் போடு, எனக்கும் பசிக்குது மாஸ்டர், கண்டிப்பா உனக்கும் நான் செஞ்சு தரேன் என்னோட கியூட்டான சோயி, என்னப்பா நீ சோயி கூட ஒரு விதமாவும் ஏன் கூட ஒரு விதமாவும் இருக்க, நம்ம கிட்ட சர்ப்பனோட மீட் தான் இருக்கு, இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது சிக்கன் மாதிரி இருக்குமா, நீங்க இருந்து வெளியில போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், நம்ம பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இன்னமும் நிறைய போகணும், இங்க வர்றதுக்கு 3 வாரம் ஆச்சு, இன்னமும் நிறைய நாள் ஆகும்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு அங்க அதை வந்து வெட்டி போட்டு அதுல ஆயில், வெங்காயம், சோயா சாஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஊத்தி சிக்கனை வச்சு ஒரு டிஷ் செய்யறான். அதை சாப்பிடும் போது அவனுக்கு பயமா தான் இருக்கு, இது சிக்கன் தான், இது சிக்கன் தான் அப்படின்னு அவன் சாப்பிடுறான். அது ரொம்பவும் டேஸ்டா இருக்கா, அடே என்னடா எனக்கு போடாம நீ ஒண்டி சாப்பிடுற, இரு இரு நான் உனக்கும் செய்யறேன், அங்க செஞ்சு செஞ்சு கொடுக்கறான். கடைசியில அவனுக்கு இல்லாம போயிட்டு அங்க எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணிடுறாங்க. அடே அது எனக்காக செஞ்சது, அங்க சைல பாப்பானா இன்னமும் 2-3 பீஸ் இருக்கும், அதை வச்சு அவன் செய்யறான், அவங்க பாக்கிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுணும். அதுக்கப்புறம் அவங்க போற வழியில ஒரு வித்தியாசமான விஷயத்த அவங்க பாக்குறாங்க, அது எல்லாமே ஹீலிங் மஷ்ரூம், அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்க முடியாது, இதை வச்சுதான் மெடிசன் எல்லாம் உருவாக்குவாங்க, ஆனா இதை அப்படியே சாப்பிடறதுலயும் காயம், அவங்களுக்கு இருக்கிற சிக்னஸ் அது எல்லாமே சீக்கிரமாவே குணமாயிடும். அங்க எவ்வளவு இருக்குமா எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்றாங்க. அங்க சோயும் கேக்குது, சோயி வந்து இதை சாப்பிடலாமா, சாப்பிடலாம், இருந்தாலும் நிறையவே சாப்பிடக்கூடாது, உனக்கு புரியுதா, கண்டிப்பா, இதே மாதிரி அவங்க கலெக்ட் பண்றாங்க. சோயும் அங்க இருக்கிறத சாப்பிடுமா, திடீர்னு அதோட உடம்பு பயங்கரமா ஜெலிக்குது. சோய் உனக்கு என்ன ஆச்சு, ஒலியும் போயிடுது, சோயோட ஒலி அது காணாம போயிடுச்சு. அப்ரைசல் பண்ணி பார்க்கும்போது போஷன் கிரியேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில் இதுக்கு கிடைச்சிருக்கு, ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்ட ஸ்கில் இல்ல, இதுவும் நல்ல ஸ்கில் தான். ஃபேலே சொல்லுது, ஸ்லைம்ஸால அதுங்க சாப்பிட்ற விஷயத்த வச்சுதான் எவாலே ஆக முடியும், அயனை சாப்பிட்டா அது அயன் ஸ்லைமா மாறும், அதே மாதிரி தான் இப்போ இதுவும் மாறி இருக்கு. ஓ இது வந்து நல்ல விஷயமாச்சு, அப்பனா சோய் ஒரு நல்ல குழந்தையா, ஆமா சோய் உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அங்க சோய் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்குல்ல, சோய் கிட்ட அவன் ஜென்ரேட் பண்ண சொல்றான், அதுவும் அங்க உருவாக்க ஆரம்பிக்குதா. சோய் உனக்கு வலிச்சா நீ வந்து பண்ண வேணாம், இல்ல எனக்கு வலிக்கல அது ஓகே தான், சோய் ரெடி பண்ணிட்டா, கையில அது வர வைக்குமா, அட இரு சோய், பாட்டல்ல அதை நிரப்பிக்கிறான், நல்லா ஊத்து பார்த்தா அது ஹை குவாலிட்டி போர்ஷனா இருக்கு. ஆமா ஃபேலு இது வந்து என்னதுடா, அங்க இப்பதான் சோயே சொல்லுது, அதுவா மாஸ்டர், என்ன வலிக்கும் என்னால போர்ஷன்ஸை உருவாக்க முடியும், பெரிய அளவுக்கு அடிப்பட்டாலும் அதுக்கும் என்னால போர்ஷன்ஸை உருவாக்க முடியும். அப்படியா, இப்போ 3 வகையா இருக்கா, ஃபேலும் அவங்க சொல்லுது, நானும் இந்த வகையான ஸ்லைமை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல, ஒன்னும் சாதாரணமான கிரியேச்சரா தெரியல, இது மொத்த ஸ்லைம்ஸை கம்பேர் பண்ணா ஒரு ஹை லெவல்னு நினைக்கிறேன். சோய் நீ உண்மையிலேயே ஆசம் மாஸ்டர், நீங்க சொல்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அவங்க போறாங்க, போற வழியில தான் கிரிஃபன் அவங்க சந்திக்கிறாங்க. நீ பயப்பட வேணாம் மக்களா, அந்த கிரிஃபனால இதுங்களோட பாஷையை பேச முடியுது, யாரால நம்மளோட பாஷையை பேச முடியுமோ அந்த கிரிஃபன் கண்டிப்பா புத்திசாலியா இருக்கும். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த மாதிரி என்ன மத்தவங்க லீடரா ஏத்துக்கணும், அதுக்கு நான் உங்க கூட சண்டை பண்ணும் லார்ட் ஃபென்ரியர், நம்ம ஃபேலும் ஒத்துக்குது, நான் ஒத்துக்கிறேன், நான் ஒன்னும் பின்வாங்க மாட்டேன். ஏய் நீ வந்து அதை கொல்ல கூடாது ஞாபகம் வச்சுக்கோ, உங்க 2 பேரோட சண்டையும் போகுது, அந்த சண்டையில புகலாம் பயங்கரமா பறக்குமா, மக்களாக்கெல்லாம் அங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அவன் நல்லா ஒத்து பாக்குறானா, அந்த இடத்துல ஒரே அட்டாக் தான் வந்து மக்களா கத்துறான், வேணா அதை கொள்ளாத, அதனால அங்க ஃபேலும் விட்டுது, அதோட நிலைமையே ஒரு மாதிரி மோசமா இருக்கு. ஆமா உனக்கு எதுவும் ஆகல, இல்ல நான் ஓகே தான் லார்ட் ஃபென்ரியர், ரொம்ப நன்றி, உன்னோட நிலைமை தான் ரொம்பவும் மோசமாயிடுச்சு. அந்த சோய் கிட்ட கேட்டு அந்த போஷனை மேல வந்து ஊத்தி விடுறான், அதனால அதோட காயம் எல்லாமே குணமாகுது, என்னன்னு தெரியல நான் ரெக்கவர் ஆகுறேன், ஆனா நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணியும் நான் தோத்து போயிட்டேன், அப்படின்லாம் சொல்லக்கூடாது, நல்லா பாரு நீ காயத்தையே உருவாக்கிட்ட, ஆமா நான் தான் காயத்தை குடுத்திருக்கேன், கேட்டோன்னே எல்லா ஃபென்ரஸும் அவங்க பந்து வருது, நான் ஃபென்டருக்கே காயத்தை குத்தனால இப்போ எல்லாருமே என்ன லீடரா ஒத்துக்கினாங்க, அதே மாதிரி ஹியூமன் இந்தா இதை வந்து நீ வச்சுக்கோ, அப்படி நீ இந்த பக்கம் வந்தா உன்னை வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க, தொடவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் சமைக்கும் போதே ஃபேல் சொல்லுது, இன்னைக்கு நான் ரொம்ப சண்டை போட்டேன், எனக்கு நிறையவே மீட் வேணும், எப்பயுமே தான் அதிகமா சாப்பிட்றேன், நான் இப்படி பார்த்தாலும் ஃபேல் இல்லைன்னா கண்டிப்பா எவ்வளவு தூரம்லாம் தாண்டி வந்திருக்கவே முடியாது, அதுக்காக நிறைய மீட்ஸை வச்சு அவனுக்கு உருவாக்கி தரணும். அங்க ஒரு டிஷ்ஷையும் உருவாக்கி தரான், அது ஃபேலுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது, சூடா இருக்கு ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கு, சோய்க்கும் அது பிடிச்சிருக்கு, கூட அவன் அதை டேஸ்ட் பண்ணலான்னு போறான், ஆனா அது ஆர்க்கோட மீட்டா, அதனால யோசிக்கிறான், நான் வாயில வச்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஃபேலும் சோயும் இன்னமும் கேக்குறாங்க, அங்க உருவாக்க போகும்போதே ஃபேல் கேக்குது, ஆர்டர்ஸ்க்கு நீ என்ன கொடுத்தியா, ஐயோ மாந்திட்டேன், சீக்கிரம் கொடுக்குற வழியை பாடுறா முட்டாளு. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அங்க காட்டை விட்டு வெளில வராங்க, அங்க ஃபாரஸ்ட் விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு. இப்போ அவங்க கிங்டம் நோக்கி தான் போறாங்க, போற வழியில இன்கிரீடியன்ட்டும் காலின்னு சொல்ல அங்க ஃபேல் பயங்கரமா ஓடி போகுது, போற வழியில ஹியூமன்ஸை அந்த குலக்கார கும்பல் தாக்கியிருக்கா. ஃபேல் நீ என்ன பண்ற, அவங்கள நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தணும், அப்படி நீ காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கேன், சூப்பரான அற்புதமான டிஷ்ஷஸை நான் மேக் பண்ணி தரேன், நீ ப்ராமிஸை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. இதே மாதிரி அங்க சண்டை போகுது, ஃபேல் வந்து கத்துதான், இதுக்கே அவங்க பயந்து போயிடுறாங்க. மனுஷங்களா இல்லைங்க, உங்களோட வெப்பனை மரியாதையை கீழே போடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் உங்களை அப்படியே நான் கொன்றுவேன். இது கேட்டோடனே பயந்து கீழே போட்டுறாங்க. இதை ஒரு வாய்ப்பா வச்சு எல்லாரையுமே கட்டி போட்டுறான். அங்க மர்ச்சண்டோட ஓனரும் நம்ம ஹீரோவை மீட் பண்றான், மத்த காட்ஸும் அவங்கள பத்தி சொல்றாங்க. ஆமா இது வந்து உண்மையிலேயே உன்னோட ஃப்ரெண்டா, ஆமா இது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், நான் கேள்விப்பட்ட ரூம் எல்லாம் உண்மைதான் போல, அந்த ஃபென்ரரை டேம் பண்ண அந்த மனுஷன் நீதானா, சரி நீங்க வந்து எங்க போறீங்க, கேரளினா அந்த
கிங்டம்க்கு தான் நாங்க போறோம். அப்படியா? அப்பனா நானும் உங்க கூட வரலாமா? ஏன்னா நான் இப்பதான் இங்கேயே வந்தேன். கண்டிப்பா நீங்க வந்து அது லாபமா தான் இருக்கும். இதே மாதிரி அவங்க போறாங்க. இதுக்கப்புறம் அங்க காடஸ்க்கு அவன் வேண்டி இருப்பான்ல, அந்த சீனை காட்டுறாங்க. ஒரு வாரம் ஆச்சு, அந்த மனுஷ பையன் இன்னமும் எனக்கு சாப்பாடு அனுப்பல. காடஸ் என்ன மன்னிச்சிருங்க, என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்டா எவ்வளவு லேட் பண்ண? உனக்காக நான் எவ்வளவு வெயிட் பண்ண தெரியுமா? அதுவா இங்க ஏகப்பட்ட விஷயம்லாம் போய் நினைச்சா அதனால தான் லேட் ஆச்சு. நீ வந்து பொய் சொல்லாத, எல்லாத்தையுமே நான் பார்த்து தான் இருந்தேன். சரி நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி வெஸ்டர்ன் ஸ்டைல இருக்க சாக்லேட்டை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். காடஸும் சாப்பிட்டு பாக்குறாங்களா? டேஸ்ட் சும்மா அள்ளுது. என்ன கேக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த வாட்டி இதே மாதிரி நீ கொடுக்கணும், ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா. இது கம்மியா இருக்கும்னு நினைச்சா ஓகே பரவாயில்ல. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஃபென்ரரா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா கில்ட் என்ன சொல்றதுன்னா இது ஒரு கிரேட் உல்ஃப்னு சொல்றாங்க. இது வந்து டெலிபோர்டேஷன் சர்க்கிள் வழியா தான் எங்களுக்கு தெரிய வந்தது. என்னது இது வழியா தான் ரூமர்ஸ் இப்படி பரவுதா? ஏன்னா ஏதோ ஒன்று சீஃப் என்ன சொன்னாருன்னா இது ஒரு ஃபென்ரர் தானா. ஆனா நம்ம சாக கூடாதுன்னா இதை பத்திலாம் நம்ம யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சமா தான் ஃபில் தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு தெரியல என்கிட்ட ஐட்டம் பாக்ஸ், க்ளோசரி இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் இருக்குன்னு. இல்லைன்னா அவ்வளவுதான், ஆல்ரெடி ஃபில்லுக்காகவே நிறைய பேர் போட்டி போடுறாங்க. உங்க கிட்ட வேற நான் மாட்டிக்க கூடாது. ராயல் ஃபேமிலி எல்லாம் குறியா இருக்காங்க என் மேல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு எத்துக்கு வராங்க. ஓய் நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? புரியுது, இவங்க எல்லாரையுமே நீ காப்பாத்தின, அதுக்காக மீட்டை ஸ்பெஷலா உனக்கு செய்யணும் அதானே? இந்த இடத்துல யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மீட்டு வேணும். அட மீட்டா திரும்ப? ஆமா மாஸ்டர், சோயிக்கும் மீட்டு வேணும். என்ன சோயி, உனக்கும் மீட்டு வேணுமா? மீட்டா கண்டிப்பா நான் உனக்காக செய்யறேன். ஆனா இப்போ மீட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், எல்லா மீட்டையும் கலந்து ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை செய்ய வேண்டியதான். இதுக்கு முன்னாடி மீட்டை ஃபர்ஸ்ட் வெட்டிட்டு அது மேல கார்லிக்கு, சோயா சாஸ், சாக்கே இதெல்லாம் நல்லா குளிக்கிட்டு இதை வந்து நம்ம போட்டா கார்கே அது வந்து ரெடி. இதை வந்து கொடுக்கறான். அட இது அதே மாதிரி தான் இருக்கு, என்ன கொஞ்சம் சால்ட்டியா இருக்கு. பரவாயில்ல சோயி, உனக்கு டிஃப்ரெண்ட் எல்லாம் தெரியுதா? ஆனா ஃபேல பார்க்கும் போது தெரியுது அவனுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. சரி இன்னமும் இருக்கிற மீட் எல்லாத்தையுமே நம்ம சமைக்க வேண்டியதான். இப்படி இவன் சமைக்கிறனாலேயே அங்க வந்து வாசனை வருதா? அவங்க எல்லாருமே தேடி வராங்க எங்கிருந்து வருதுன்னு. அங்க இதெல்லாம் தெரியாம நம்ம ஆளு சமைப்பானா? மகோடா அது வந்து என்னது? அடுவா இது ஒரு புது டிஷ், வேணும்னா நீங்களும் சாப்பிடலாம். இது என்னதுப்பா, இது இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. இதனாலேயே அவன் நிறையவே சமைக்கிறான். எல்லாத்தையுமே அவங்க அப்படி சாப்பிடுறாங்க. கடைசியில அங்க காலி ஆயிடுது. ஏய் மக்கோடா எனக்கு இன்னமும் வேணும். மீட்டே காலி, இதுக்கு மேலேயே உனக்கு என்ன வேணும்? மக்கோடா உண்மையிலேயே அது அவ்வளோ டேஸ்டா இருந்தது. நீ உண்மையிலேயே வேற லெவல் மக்கோடா. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டா இருந்தது. நான் மக்கோடாக்கு பாவம் அங்க எதுவுமே இல்ல. மக்கோடா நீ வந்து கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு நாங்க வந்து உங்களை காட் பண்றோம். ஏதாச்சும் கோக்குமாக்கா நீங்க பண்ண பாத்தீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. அதேதான் இந்த மாதிரி நீங்க கோக்குமாக்கா பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஃபேல் வந்து உங்களை விடாது, அது அப்படியே உங்களை சாப்பிட்றோம். இதனால அவங்க பயந்து போயிடறாங்க. அப்புறம் அந்த கிங்டம்க்கும் வரான். இதுதான் ஹார்ட் கிங்டம். இங்கதான் அந்த மர்ச்சன்ட் வந்து வேலையை பார்க்கறான். அவனோட வேலை என்னன்னா பேகு, லெதர் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவன் உருவாக்குவான். இதுக்கு நாலு கடையை வச்சிருக்கான். அங்க மக்கோடா பிடிச்சா அந்த ஆளுங்களை அவங்க ஜெயிலையும் அடைக்கிறாங்க. என்ன மக்கோடா நாங்க கில்டு பக்கம் தான் போறோம், என்ன வரியா? கண்டிப்பா. அங்க கில்டுக்கு போறானா அப்புறம் தான் உனக்கு புரியுது அவனோட கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அங்க என்ன யோசிச்சோன்னா ஒரு மாசமா நீங்க எந்த விதமான கொஸ்டியும் முடிக்கலையா, அதனால உங்களுக்கு அட்வென்ச்சரா மாறணும்னு எந்த விதமான ஆசையும் இல்லைன்னு நினைச்சிட்டோம். ஒரு வாரத்துல ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. அப்படி நீங்க சொல்லக்கூடாது, ஏன்னா ஜி ரேங்க்ல இருக்கிற ஒருத்தங்களும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா ஜி ரேங்க்ல இருந்து ஒன்ஸ் எஃப் ரேங்க் போனா உங்களுக்கு நிறையவே ரிவார்டு கிடைக்கும். அது கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்போனா இப்படிதான் விஷயம் போகுதா? அப்போ எனக்கும் வேற வழி தெரியல, நான் திரும்பவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போல. ஆனா ஏதோ ஒண்ணு என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். என்னதுன்னு கேக்குறால, நம்ம ஆளு ஸ்லைமை காட்டான். ஸ்லைமா? ஆமா, இவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்பெஷல். இது கேட்டு மத்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏய் பாத்தியா வந்து ஸ்லைமோட சுத்தின இருக்கான். இவங்களுக்கு என்ன தெரியும் சோயை பத்தி? சோயி ரொம்ப ஸ்ட்ராங். இதுக்கப்புறம் மாஸ்டரோட மீட்டை வாங்கலாம் நாங்க போறோம். அங்க மத்தவங்க கேக்குறாங்க, ஆமா என்ன நீங்க பண்றீங்க? நாங்க மாஸ்டர்ஸை வெட்ட கொடுக்குறோம், அதை நாங்களும் பார்க்கலாமா? எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அங்க ஹன் பண்ண மாஸ்டர் எல்லாம் எடுப்பானா, அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏகப்பட்ட மாஸ்டர் இருக்கு, இது வரைக்கும் இந்த அளவுக்கு அவங்க மாஸ்டர்ஸை பார்த்ததே இல்ல. நினைச்சு பார்த்தாலும் இவங்களால இந்த அளவுக்கு ஸ்வாட வச்சுலாம் கொள்ளவே முடியாது. ஹேய் நீ வந்து என் மேல ரொம்பவும் நம்பிக்கையை காட்டுறேன்னு நினைக்கிறேன், அதனால இந்த ஜாப்பை என்னால மத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படின்னா இதை வெளியிலயும் மத்த ஆளுங்க பண்ணுவாங்களா? ஆமா அப்படின்னு இருக்கு. மத்தவங்களா இதை சரியா வெட்ட மாட்டாங்க. முக்கியமா ஸ்கின்னு நிறைய விஷயத்த அவங்க வேஸ்ட் பண்றாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, பிளாக் சர்பனோட ஸ்கின்னு எல்லாத்தையுமே நல்லா பக்காவா வெட்ட முடியும். ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி. இதுக்கு மேல இந்த ரெட் சர்பன் இதோட மீட் வந்து உண்மையிலேயே வேற லெவலா இருக்கும். ஆமா பிளாக் சர்பன் அதுவே சூப்பரா இருக்கும். போன வாட்டி சாப்பிடும் போதே அப்படி டேஸ்ட் அள்ளுச்சு. மக்கோடா ஒரே ஒரு மிச்சம், நேத்து நாங்க சாப்பிட்டது அது வந்து என்னது அல்ல பிளாக் சர்பன்ட், ஆர்க்கு, ராக் பேர்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நான் கலந்து விட்டேன். ஐயோ மக்கோடா எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு தெரியாது மக்கோடா அது வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஹை குவாலிட்டியான மீட்டுன்னு. அதனால தான் அது இந்த அளவுக்கு டேஸ்ட் ஆயிடுச்சா?
தெரிஞ்சா எங்களோட வாழ்க்கையில அதை சாப்பிட கூட முடியுமான்னு தெரியாது இதுக்கு மேல. அதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்றோம் சொல்லு. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க நிறையவே எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கும் மேல இப்பவும் எங்க கிட்ட நிறைய மீட் இருக்கு. மக்கோடா நீ எவ்வளவு சொல்லும் போது நான் ஒத்துக்கிறேன். மக்கோடா ஏதாச்சும் பிரச்சனைனா வெறும் என்னோட பேரை சொல்லு. ஏன்னா என்னோட பேரு எல்லா பக்கத்துலயும் பரவி இருக்கு. எனக்கு அவ்வளவு மரியாதை இந்த சிட்டில. இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க தூங்கும் போது நாளைக்கும் அவனால இங்கிருந்து போக முடியாது. ஏன்னா மீட் எல்லாத்தையுமே வெட்டுறதுக்கு கொடுத்துருக்கானா கொஞ்ச நாள் வந்து ஆகும். அதனால இங்கேயே கோஸ்ட் எல்லாம் முடிச்சு எஃப் ரேங்குக்கு அவன் போற மாதிரி இருக்கு. அங்க இப்படி யோசிக்கும் போதே அங்க திடீர்னு காடஸ் வந்து கத்துறாங்க. நீ வந்து பண்ணது சரியில்லை, என்ன மறந்துட்டியா? இனி இந்த டவுன்ல இருக்கு இன்னமும் எனக்கு ஸ்வீட் அனுப்பவே இல்லை. ஐயோ காடஸ் என்ன மன்னிச்சிருங்க, இப்ப நான் அனுப்புறேன். ஸ்வீட் அவன் பாக்குறான். அதுல ரொம்பவும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் எனக்கு குளிர்ச்சியாவும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் அனுப்பிவிட. யாஹூ இது நல்லா இருக்கு. அட யாஹூவா, அப்பனா இத நீங்களா சொன்னீங்க? இல்ல இல்ல, நீ வந்து அடுத்த வாட்டி மறக்க கூடாது. மறக்காம எனக்கு ஸ்வீட் எல்லாம் அனுப்பணும். உனக்கு புரியுதா? புரியுது. இப்பயாச்சும் நல்லா நிம்மதியா தூங்க முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கோஸ்ட தேட வேண்டியதான். அங்க கோஸ்ட போய் பார்க்கும்போது வாட்டரை கலெக்ட் பண்றது, இந்த ஹப்ஸை கலெக்ட் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் அவன் பண்ணனா கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் தான் ஏறும். அங்க காப்ளின் அழிக்கிற கோஸ்டும் இருக்கு. அதுல 100 பாயிண்ட் எனக்கு கிடைக்கும். காப்ளின் அழிக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோக்கு அங்க ஆர்வம் இல்ல. அவன் மத்த விஷயத்தெல்லாம் யோசிப்பானா? டேய் நம்ம காப்ளின் அழிக்கலாம், உன்னோட லெவல் அதுவும் அதிகரிக்கும். வேணாம் அதை ஒண்டி நான் பண்ண மாட்டேன். போன வாட்டி நீ பண்ண வேலையால எனக்கு அது கெட்ட கனவா அமைஞ்சிருக்கு தெரியுமா? நம்ம காப்ளின் அழிச்சா உன்னால சீக்கிரமா லெவல் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன டைரக்டா சீக்கு போலாம். உனக்கு ஏன் சீக்கு போகணும் நாங்க அவ்வளவு ஆர்வம்? அதுவா அங்க ரொம்ப ருசியான கிரியேச்சர் எல்லாம் இருக்கும். கிராக்கனு, சீ சர்ப்பனு, இந்த மாதிரி ரொம்ப ருசியான கிரியேச்சர் எல்லாம் அங்க இருக்கும். ஆனா போக முடியாதுன்னா முடியாதுதான். நீ வந்து கேட்க மாட்டல. இல்ல நம்ம போகணும். நீ வந்து அன்னைக்கு மீனோட டேஸ்ட் எனக்கு காட்டிட்ட. சீயோட உணவை நான் சாப்பிட்டே ஆகணும். போய் உனக்கு கூட ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. என்ன ஃபெல் அங்கிள், என்ன விஷயம்? அதான் சோயி உனக்கு ஆர்வமா இல்லையா சண்டை போடணும்னு? ஆமா எனக்கும் சண்டை போடணும். சோயி நம்ம சாதாரணமான டாஸ்க் பண்ணலாம், அமைதியா நம்ம போகலாம். நான் சோயியும் அங்க சண்டை போடணும்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அங்க வேற வழியில அந்த கோஸ்ட் தான் எடுக்கிறான். காப்ளின்ஸ் எல்லாமே சிட்டியோட ஈஸ்ட் பக்கத்துல தான் எங்கேயோ தாக்கின்னு இருக்கான். அந்த சைடு போவானா அங்க 3 காப்ளின் இவனுக்கு கிடைக்குது. போய் உடனே அதோட பாய்சன் அட்டாக் வச்சு அதை கொன்னுது. இது கூட பிரச்சனை இல்ல, அதோட காதை எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. அடே எத்தனையோ மாஸ்டர்ஸ் நீ வெட்டி இருக்க, கூரெல்லாம் போட்டிருக்க, அப்போலாம் உனக்கு தெரியலையா? அது வேற இது வேற ஃபெல். நீ போட்ட சத்தத்துல இன்னமும் காப்ளின்ஸ் ஒன்னு தேடி வருது. அதையும் நம்ம சோயி அங்கேயும் இங்க தாக்குது. லெஃப்ட் ரைட் மரத்துக்கு இந்த பக்கம் இதே மாதிரி அங்க தாக்கிறாங்க. முன்னாடி தான் காப்ளினோட நெஸ்டே இருக்கு. அங்க நம்ம ஹீரோ போக வேணாம்னு சொல்றான். இருந்தாலும் ஃபேல் வந்து இழுத்துன்னு போயிட்டு ஐயோ ஃபேல் நான் வரல. இதே மாதிரி நம்ம சோயி பண்ண அட்டாக்ல அங்க இருக்கிற ஒரு காப்ளினும் எந்த போயிடுச்சு. என்ன அதோட காதை தான் இப்ப வெட்டி எடுக்கணும். சோயிக்கு இது ஜாலியா இருக்கு. நான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். சோயி இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கா மாஸ்டர். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் மாஸ்டர். மக்கோடா இப்போ அதுங்களோட காதை நம்ம வெட்டணும். இதுதான் நம்ம லாஸ்டா பண்ண வேண்டிய விஷயம். ஐயோ அதை ஒண்டி நான் பண்ண விரும்பல. அப்புறம் எப்பரா நம்ம டாஸ்க முடிச்சோன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால கஷ்டப்பட்டு எப்படியோ வெட்டிடுறான். அங்க ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இதே மாதிரி இந்த காப்ளினை விட்டாலும் அது பிரச்சனை தான். இங்க வந்து ஒரு டஞ்சனே இதனால உருவாகலாம். ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம அப்படியே விட்டா டஞ்சன் உருவாகும். அப்பனா நம்ம என்ன எரிச்சிடலாமா? இல்ல நம்ம அப்படி பண்ணக்கூடாது. பக்கத்துல காடெல்லாம் இருக்கு, அது மொத்தமும் எரிஞ்சிரும் இதனால. சோயி அப்போ உன்னால இதை மெல்ட் பண்ண முடியுமா? சோயி உன்னால அதை பண்ண முடியுமா என்ன? ஆமா மாஸ்டர், சோயால அதை பண்ண முடியும். அவங்க சோயி அப்படியே பெருசாமா தான் இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எப்படி சோயி? அதுவா மாஸ்டர், அதுங்களை கொல்லும் போது எனக்கு என்ன தெரியல, புதுசா இந்த மாதிரி ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. வழியா என்னால இப்படி பெருசாவும் சிறுசாவும் மாற முடியும். உன்னால சின்னதா மாற முடியுமா? ஆமா மாஸ்டர், இதோ காட்டுறேன். இதே மாதிரி அது சின்னதா மாறி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே உருக்குது. இதனால நம்ம ஹீரோக்கு புரியுது நம்ம சோயி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டானு. சோயால குரூப்பா அட்டாக் பண்ண முடியும். அதுக்கும் மேல குரூப்பா நிறையவே மெடிசனையும் எப்போனாலும் உருவாக்க முடியும். மாஸ்டர் எனக்கு ரொம்ப பசிக்குது. சோயி எனக்கு புரியுது, நான் உனக்கு சமைச்சு தரேன். இப்போதைக்கு நம்ம ஆளுங்க கிட்ட மீட் அவளிக்கும் இருக்காது. இதனால அங்க பிரெட்டை வச்சுதான் அவங்க சமாளிக்கிற மாதிரி இருக்கு. இதுலயோ ஒவ்வொன்னு ஒரு வகையா இருக்கு. சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எப்பா நீ சமைக்கிறதோ சரி, நீ கொடுக்கறதோ சரி, எல்லாமே ரொம்ப புதுசாவும் வேற லெவல்ல இருக்கு. என்னப்பா எனக்கு வந்து ஐஸ் வைக்கிறியோ? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த சைடு காடஸ காட்டுறாங்க. இது என்னன்னு தெரியல, ரொம்ப சாஃப்டாவும் ஃபிளஃபியாவும் இருக்கு. வாயில வச்சா நாக்குல அப்படி கரையுது. அதே மாதிரி வைரம் போல் இதெல்லாம் கம்பேர் பண்ணா இது ரொம்ப ஜொலிப்பா இருக்கு. இதையும் மத்த காட்ஸ் பாக்குறாங்க. இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, இந்த பொண்ணு தனியா தான் உட்காந்து இருக்கா. எனக்கு தெரிஞ்சு தனியா உட்காந்து அவர் ஜாலியா ஃபன் அனுபவிக்கிறான்னு. நாங்க வந்து ரேங்க் ஏத்தணும்னு சொல்லி காப்ளின்கான மிஷினை எடுத்தோம். ஆனா இப்பதான் புரியுது இது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அங்க எல்லாருமே பரபரன்னு இருக்காங்க. உங்களை கில்டு மாஸ்டர் வந்து பார்க்கணும். எனக்கு தெரியும் இப்படிதான் ஆகும்னு. ஹோய் மக்கோடா, அதை வந்து நீதான் கொன்ன போல. ஆமா இந்த மாதிரி நாங்க போற வழியில எல்லாத்தையுமே பார்த்தோமா, அதுங்களோட கூட்டத்தை நாங்க கொன்னுட்டோம். மக்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது, ஆனா இப்போ அது இருக்காது. இதுக்காக நாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டை தரணும்னு நினைக்கிறேன். இல்லையா பின்ன ஃபென்ரர்னா சும்மா இல்ல. அட உங்களுக்கும் உண்மை தெரிஞ்சு போயிடுச்சா? ஆமா சோயோ ரொம்ப ஸ்ட்ராங்கு. அட உன்கிட்ட ஸ்லைம் எல்லாம் இருக்கா? ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரணமான ஸ்லைம் இல்ல. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்படியா? நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவனா இருக்க. கிங் அண்ட் குயின் கிட்ட இருந்து உனக்கு ஒரு மெசேஜும் இருக்கு. என்னன்னா நீ இந்த கண்ட்ரில ஃப்ரீயாவே இருக்கலாம்.
பண்ணலாம். ஆனா அதுக்கு பதிலா எப்போலாம் இந்த கண்ட்ரிக்கு பிரச்சனை வருதோ கஷ்டமான டைம்ல நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஓ அப்படியா, அப்பனா அது ஜாலியான விஷயம் தான். ஆனா ஏதோ ஒன்று உன்னோட ரேங்க் அது ஜீல இருந்தா அது நல்லா இருக்காது. ஏன்னா ஃபென்ரோட மாஸ்டரா இருந்து அது ஜீல இருந்தா சரியாவா இருக்கும். அதனால நான் உன்னை சிக்கு ப்ரொமோட் பண்றேன். என்னது டைரக்டா சியா? ஆமா, அதே மாதிரி நீ எனக்காக ஒரு வேலையும் செய்யணும். அட இருங்க, எனக்கு வந்து அட்வென்ச்சரா இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் பண்றது பிடிக்காது. இல்ல நீ வந்து இதை பண்ணணும். இது உன்னோட ஃபென்டருக்காகவே ஏ ரேங்க் இல்ல பி ரேங்க்குக்கான கொஸ்ட். ஓ அப்போ உனக்கு தானே இந்த கொஸ்ட்? என்ன ஃபேல், இந்த கொஸ்ட் வந்து உனக்கு தான் போலியே. ஆமா, ஃபேலால பண்ண முடியாத வேலையே இங்க இல்ல. சரி, உன்னோட கொஸ்டுக்கான வேலையை நான் பாத்துக்கிறேன். மத்தவங்களும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அங்க போறதுக்கு முன்னாடி அவன் பிடிச்ச அந்த மாஸ்டர்ஸ் அவன் காட்டுறான். இதை பார்த்து அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பயங்கரமான மாஸ்டர்ஸுக்கெல்லாம் பணத்தை கொடுக்க முடியுமா தெரியல. ஆமா, இதை ஒண்டி நான் வெளியில எடுத்திருந்தா அப்பயே பிரச்சனை இருக்கும். அதனால தான் நான் எடுக்கவே இல்லை. அப்பனா இது இங்க போகாதா? ஆமா, நானும் இந்த ப்ளூ ஆகர் இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் விட்டு நான் எதிரே பார்க்கல. ஏன்னா இந்த ப்ளூ ஆகர் ரொம்ப ரேரு. இது ஒரு எஸ் ரேங்க் மாஸ்டர். அதே மாதிரி இந்த ஆகரும் சும்மா இல்ல, இது ஒரு கிங் ஆகர். இதோட ஸ்ட்ரென்த்தும் பயங்கர ஸ்ட்ராங். இது ஒரு எஸ் ரேங்க் மாஸ்டர் தான். நான் எதிர்பார்க்கல ஃபேல் வந்து இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் ஹன் பண்ணி கொண்டு வரணும்னு. சோயிக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நானும் டிஷும் பண்ணணும். சோயி எனக்கு புரியுது, ஆனா இப்போதைக்கு அது வேணாம். இதே மாதிரி அங்க நாளைக்கு அவர் வர சொல்றாரு. நாளைக்கு வந்து கார்டும் மற்ற விஷயமும் ரெடி ஆயிடுமா. அப்புறம் அவங்க நைட் ஆகுதா, அதுக்கு பயங்கரமா பசி எடுக்குது. ஏய் எனக்கு பசி எடுக்குதுடா, அதை செஞ்சு கொடு. அதுக்கேற்ற மாதிரி மக்கோட அவன் ஒரு டிஷ்ஷை ரெடி பண்றான். இவங்க வந்து ஆயிலா தான் எப்பயுமே சாப்பிடுவாங்க. அதுக்காகவே இவன் சாலட் மாதிரி ஒரு டிஷ்ஷை ரெடி பண்றான். அது கூடவே நிறைய விஷயத்த ரெடி பண்றானா அதோட டேஸ்ட்டும் அங்க அள்ளுது. அதே மாதிரி அங்க ஃபேல் வந்து இன்னமும் கேக்குது. இதுக்கப்புறம் அங்க தூங்கும் போதும் அதால சரியா அங்க தூங்க முடியல. இடம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கோ. ஆமா, இந்த மனுஷங்களோட இந்த இடம் இது வந்து எப்பயுமே எனக்கு சின்னதா தான் இருக்கு. சரி ஃபேல், நீ வந்து கவலைப்படாத, நான் இதை கொடுக்குறேன். இதனால உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபேலுக்கும் இப்பதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. இதே மாதிரி அடுத்த நாள் ஆகுதா, அவன் வந்து டைரக்டா கில்டுக்கு வரான். அங்க கார்டையும் அவங்க ரெடி பண்ணி தராங்க. அந்த கார்டும் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அது மக்கோடாக்கு அப்படி பிடிச்சு போகுது. மக்கோடா, நேத்து நீ கொடுத்த அந்த மாஸ்டருக்கான காசையும் நான் எடுத்து வைக்கிறேன். அங்க அந்த மாஸ்டருக்கான காசு அவன் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 4-5 கோல்டு காயின் இருக்கு. ஒன்னுலயும் 400 காயின்ஸ் வச்சிருக்கும். கொண்ட அந்த ஆகரு அந்த ஸ்னேக் மாஸ்டர் கிட்டத்தட்ட எல்லாமே 400க்கும் மேல காயின்ஸ் வந்து தேரும். அதே மாதிரி நேத்து முடிச்ச அந்த கோஸ்ட் காப்ளின்கான கோஸ்டுக்கு கிட்டத்தட்ட 1000 காயின்ஸ் வந்து தேரும். அப்படின்னா டோட்டலா இங்க ஒண்டி நான் 2000 காயின்ஸை கலெக்ட் பண்ணிருக்கேனா. வெளியில இதை பத்திலாம் தெரிஞ்சா என்ன கொள்ள அடிக்கணும்னு நிறைய பேர் வருவாங்க. யாருக்கிட்டையும் வாயை ஒண்டி விடக்கூடாது. அம்மா கூட இந்த மாதிரி உங்களுக்கு வேலையை நான் கொடுக்குறேன்னு சொன்னல, அந்த மெட்டல் லிஸ்டாட தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுங்களை எங்களால தோக்கடிக்க முடியல. ஸ்கின்னும் ரொம்ப வலிமையா இருக்கும். அதனாலே என்னவோ தெரியல எங்க ஆளுங்க அந்த கொஸ்டியே எடுக்கிறது இல்ல. ஏன்னா அதோட ஸ்கின்னு மெட்டலால உருவாயிருக்கு. ஆமா, இதை வந்து நம்ம ஃபேல் தோக்கச்சிருக்கான். அப்பயே அது அவ்வளோ கஷ்டமான மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி பிளட்டி ஹார்ன் புல் இதை வந்து நீங்க தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும். இதுங்க வந்து மக்களுக்கு பிரச்சனையா இருக்கு, முக்கியமா ஃபார்மர்ஸுக்கு. ஏன்னா இதுங்க கூட்டமா தான் ஆலையும். அதனாலே இது வந்து பிரச்சனையா இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இதோட மீட் அது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். பரவாயில்ல, ஃபெண்டருக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. ஏன்னா அந்த மீட் ரொம்ப விலை போகும், அவ்வளோ ருசியா இருக்கும். அதுக்கு இங்க பயங்கரமான டிமாண்ட். அதை நீங்க பாதி வச்சுக்கலாம், இல்ல பாதி விற்கவும் செய்யலாம். ஃபேல், அன்னைக்கு சாப்பிட்ட அந்த மீட் அது உனக்கு வேணுமா? கண்டிப்பா. ஆமா, என்ன பண்ணிருக்காங்க இவங்க? அதே மாதிரி அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போறான். அங்க போய் பேக் தான் வாங்க பாக்குறான். அந்த கடையும் அதே மர்ச்சன்டோட கடை தான். அட மக்கோடா, நீங்களா வாங்க. வெண்டர் இருக்கிறனால இங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல, கண்டிப்பா இல்ல. எனக்கு பேக் வேணும். அதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் தான் ரொம்ப வாட்டமா இருக்கும். அதெல்லாம் செஞ்ச இந்த பேக் இருக்கு, ரெயின்டியரால செஞ்ச அந்த பேக் இருக்கு. இதே மாதிரி 2-3 பேக் இருக்கா. அது சோயிக்காக தான் வாங்குறான். சோயி இதை பார்க்கலாமா? நீ ஸ்லைமுக்காக இதை வாங்குறேன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி வாங்க. சோயி கிட்ட கேக்குறான். சோயி, உனக்கு எந்த மாதிரி பேக் வந்து பிடிச்சிருக்கு? அங்க சோயும் யோசிக்காம உள்ள போகுது. அட என்ன மன்னிச்சிருங்க, அது தெரியாதனமா அப்படி பண்ணிச்சு. இல்ல பிரச்சனை இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். அங்க இதே மாதிரி அது ஓகேன்னு சொல்றான். சைட்ல ஸ்வாட் வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குமா, அதை அவன் வாங்கிக்கிறான். பக்கத்துல ஷூவும் இருக்கு. ஷூ நினைச்சா அவன் ஆன்லைன்லயே வாங்கலாம். இருந்தாலும் அப்படி வாங்கினா அது வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணும். அதனால அதையும் வாங்கிக்கிறான். டோட்டலா ஷூ பேக் அது போக மொத்த விஷயம் இதெல்லாம் சேர்த்தா ஒரு 11 கோல்டு காயின். ஓ அப்படியா? ஆனா நீ வந்து என்னோட கஸ்டமரு, அதாவது நீ என்னோட உயிரையே காப்பாத்திருக்க. உங்ககிட்ட நான் காசை வாங்க மாட்டேன், இது உனக்கு ஃப்ரீ தான். அட என்ன சொல்றீங்க? ஆமா இல்லையா பின்ன? அன்னைக்கு வேற நீ சமைச்சு கொடுத்த அந்த விஷயம், அது பிளாக் சர்பனோட மீட், அதெல்லாம் எவ்வளவு விலை உயர்ந்தது. அந்த மாதிரி விஷயத்த நாங்க அப்படியே நிறையவே சாப்பிட்டுட்டோம். இதுக்காக தான். அதே மாதிரி நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க, அதனால இது ஃப்ரீ தான். அடுத்த வாட்டி நீ ஏதாச்சும் வாங்க வரேன்னா பே பண்ணிக்கலாம். ஒரு விஷயம், அந்த பிளாக் சர்பனை நீ தானே ஹன் பண்ண, அப்பனா அதுக்கான ஸ்கின்னும் கிட்ட இருக்கா? இல்ல, அதோட ஸ்கின்னை நான் வித்துட்டேன் கில்லிலேயே. இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதோட ஸ்கின் எல்லாம் பயங்கர விலை போகும். இப்ப ரீசெண்ட்ல யாரோ ஒருத்தங்க ரெட் சர்பனை ஹன் பண்ணிருக்காங்களா, அது என்னால
வாங்க முடியல, ராயல் ஃபேமிலியில வேற யாரோ அதை வாங்கிட்டாங்களாம். அடுத்த வாட்டி ஏதாச்சும் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி பிடிச்சா அதோட ஸ்கின் இங்க தரப்பாரு என்ன டைரக்டா கில்டுல தரலாம், இருந்தாலும் நீ இந்த மாதிரியே பண்ணலாம். நீ ரொம்ப நேரம் அந்த விஷயத்துக்கு பண்ணிட்டப்பா. இல்ல நீ அப்படி சொல்லக்கூடாது, பாரு ஏகப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களை நம்ம வாங்கியிருக்கோம். ஆமா மாஸ்டர், சோய்க்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்டுந்தாங்க நீங்க அந்த ஸ்னேக்கை பத்தி தான் பேசியிருந்தீங்க, இந்த சர்பண்ட் அதோட மீட் வந்து சும்மா அற்புதமா இருக்கும். ஆமா ஆமா, இப்ப அதோட மீட் இருக்கு, நம்ம அதை தான் சமைச்சோ சாப்பிட போறோம். சீன்ல நைட் தான் அந்த ரெட் சர்பனோட மீட் இவங்க கிட்ட இருக்கும். அதை அவன் 2 வாட்டி ஃப்ரை பண்ணி அதுல இருந்து ஒரு டிஷ்ஷை உருவாக்குறான். அதுவும் அங்க வேற லெவல்ல வருது. என்ன இதெல்லாம் சரியில்லை, நீ ஒண்டி இதை டேஸ்ட் பண்ணி பாக்குறேன், எனக்கு வேணும். ஆனா இப்போ வந்து இது இன்னமும் ஆகலையே. இல்ல ஆனமா தானே இருக்கு, ஃபேல் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு தரேன். இதே மாதிரி அவன் சமைச்சு தரான். அவங்க செம்ம வேகமா சாப்பிட்டு இன்னொரு ரவுண்டு கேக்குறாங்க. என்ன ஃபேல், போன வாட்டி கம்பேர் பண்ணா இந்த வாட்டி பட்டு போயிட்டேன்னு கேக்குறேன். எப்பா வயிறே ஃபுல்லு. அதே மாதிரி இது ரொம்ப டேஸ்டா இருந்தது, என் வயிறே ஃபுல் ஆயிடுச்சு தெரியுமா, அது ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஆமா என்ன நீ வந்து திரும்ப உருவாக்குற மாதிரி இருக்கு, என்னால இப்போ சாப்பிட முடியாது. இது ஒன்னும் உனக்காக இல்ல, எனக்கெல்லாம் பசி எடுக்காதா, இது எனக்காக. பொறுப்பும் பியரும் அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கு. அங்க ரொம்ப நாள் கழிச்சு இவன் தனியா சாப்பிட்றானா, அதை இவன் யோசிச்சு பாக்குறான். அங்க ஃபேலும் தூங்கிட்டான். இதுக்கப்புறம் காடஸ்க்கு அவன் ஸ்வீட் அனுப்பி விடுறான். அது ஜாப்பனீஸோட ஸ்வீட் தான். அட என்ன இது வந்து வாயில போட்டோன்னே அப்படியே கரையுது. இது வாமா இருக்கு, அதே டைம்ல ரொம்பவும் நல்லா இருக்கு. இது சாஃப்டா இருக்கு, அதே டைம்ல இது நாக்குல அப்படியே கரைஞ்சு போகுது. இது என்ன ரெட் பீனா, இது வச்சு அவங்களால ஏகப்பட்ட டிஷ்ஷுகளை செய்ய முடியுதா? அட காடஸ், நீங்க வந்து இதே மாதிரி சாப்பிட்டுக்கினே போனா குண்டாக மாட்டீங்களா? வாய மூடுறா, நான் ஒரு காடஸ், என்னால எப்படி குண்டாக முடியும்? அவளை பாத்தியா, இந்த மாதிரி அவ ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கா தனியா, இது சரியே இல்ல. இதுக்கப்புறம் அந்த மெட்டாலிசாட தான் அவங்க தேடி வராங்க. அது எங்க இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. ஆள் மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சது அது வந்து இங்க தான் இருக்குன்னு. இதே மாதிரி அவங்க கேவுக்கு போறாங்க. கேவுக்குள்ள தான் அந்த மெட்டாலிசாடும் இருக்கு. அது இங்க இருக்கிற மித்ரல் எல்லாம் சாப்பிட்டு இருக்கு. இப்பதான் மக்குடாக்கும் புரியுது, மித்ரல்ல சாப்பிட்டு தான் இதோட ஸ்கின் வந்து எவ்வளோ இருக்குன்னு. இது எல்லாத்தையுமே ஃபிக்ஷனலா அவன் ஸ்டோரியில ஒண்டி தான் பாத்திருப்பான், மித்ரல் அது இதுன்னு. இப்பதான் அவன் உண்மையாவே பாக்குறான். ஏன்னா இந்த மித்ரல் வந்து எப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல்னா, மேல மேஜிக் வச்சு நம்ம தாக்குனா அது ரிஃப்ளெக்ட் ஆகி சைடுக்கா போயிடும். அந்த மாதிரி தான் இது எவ்வளோ ஆகி இந்த மாதிரி மாறி இருக்கு. அப்பனா இதை கொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஆனா ஃபேல ஒரே தாக்குதல்ல அதை கொன்னுது. நான் பண்ண அட்டாக் அது வந்து எந்த மாதிரி மேஜிக் அட்டாக்னா அதனால ரிஃப்ளெக்டே பண்ண முடியாது. அதனால தான் பாவம் அது டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. சாரி மெட்டாலிசாட், நீ அநியாயமா சாப்பிட்டுக்குனே எந்த போயிட்ட. இல்ல அவன் மித்ரல பாப்பானா, இதனால அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அதை வச்சு ஒரு ஆர்மரை அவனால கிரியேட் பண்ண முடியும். இல்லன்னா மெட்டாலிசாட் வச்சு கிரியேட் பண்ணா மேஜிக் அட்டாக் எல்லாம் இவன் மேல எதுவுமே ஆகாது. நீ என்ன யோசிக்கிற, ஆர்மரை கிரியேட் பண்ண போற? அதான் நான் இருக்கும் போது எதுக்குடா உனக்கு ஆர்மரு? அது மித்ரலாவே இருக்கட்டும், இல்ல அந்த பலியோட ஸ்கின்னாவே இருக்கட்டும், என்னோட பேரியர் அளவுக்கு அது ஒன்றும் ஸ்ட்ராங்கா இருக்காது. சரி வா, இதனால எனக்கு எக்ஸசைஸ் அவ்வளோக்கும் ஆகல, நம்ம அடுத்த மிஷினுக்கு போலாம். இது அதுக்குள்ளேயே வா, இது ஒரே ஒரு மிச்சம். ஆனா அதெல்லாம் கேட்காம ஃபேல் அப்படியே கொண்டு போயிட்டு இதுக்கப்புறம் ஃபைனலி அவங்க ஒரு ஃபார்ம் கிட்ட வராங்க. வெஸ்டர்ன் சைட்ல இங்கதான் அந்த புல்லெல்லாம் இருக்குமா. இதுங்க வந்து எப்பயுமே கூட்டமா இருக்கும். அதே டைம்ல இதுங்களோட சைஸ் அதுவும் பெருசா. வந்து இந்த வேலையை பார்த்தா இது ஈஸியா முடிஞ்சிடும். நானும் சோயையும் இங்கே வெயிட் பண்றோம், அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஃபில் அங்கிள் எங்க போனாரு? அவர் வந்து பெரிய பெரிய புல்ஸை தோக்கடிக்கணும்னு போயிருக்காரு. நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம். இல்ல நானும் போகணும், சோய்க்கும் அதெல்லாம் தோக்கடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னது ஃபில்லு கூட நீயும் போறியா? எனக்கு தான் இங்க மரியாதையே இல்ல. இதே மாதிரி அங்க போய் பாக்குறான் அவங்க என்னதான் பண்றாங்கன்னு. ஒரே ஒரு அட்டாக் தான், அதுலயே சோயும் ஃபேலும் அசால்ட்டா அதை தோக்கடிக்கிறாங்க. அதுங்களோட கதையும் அங்கேயே முடியுது. ஆலங்களும் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணாரு. அந்த விண்ட் அட்டாக்கே எல்லாமே காலி. அது கூட மத்தது எல்லாத்தையும் நான் லிஸ்டேன். சோயே நீ உண்மையிலேயே வேற லெவல் தெரியுமா. சோய்க்கு நீங்க பாராட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி அதுங்க எல்லாத்தையுமே ஐட்டம் பாக்ஸ்ல அவன் போறதுக்கு ட்ரை பண்றான். என்ன அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல எழுதின படி பார்த்தா இதுங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, சோய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. சோய் அங்க தனித்தனியா பிரிஞ்சு எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து ஹெல்ப் பண்ணு. அங்க ஏகப்பட்ட புல்ஸ் வந்து இருக்கா. இதை வந்து தினமும் சாப்பிட்டா இவங்க வந்து போர் ஆயிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோ அப்படியே பாதிய குத்தலான்னு யோசிக்கிறான். ஹோய் எனக்கு வந்து பசிக்குது. புரியுது. இதே மாதிரி அவன் சாண்ட்விச் தரான். அது ராக்பர்டோட மீட்டால உருவாயிருக்குமா. அதுவும் அங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஜூஸி அவன் குடிக்கிறான். இதை அடிச்சுக்கவே முடியல, இதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமா மாஸ்டர், அது வந்து என்னது? இதை வந்து எப்படி தெரியுமா சொல்லலாம், இது பபுள்ஸ் தண்ணி நீ சொல்லலாம். அவன் சோய்க்கு கொடுக்குறான். அது சோய்க்கு ரொம்ப பிடிச்ச போயிடுது. ஃபேல் அவங்க கேக்குது எனக்கும் வேணும்னு. ஃபேல் அவங்க டேஸ்ட் பண்ணா அதுக்கும் அது ரொம்ப பிடிச்ச போயிடுது. அது குடிக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2 லிட்டர் அப்படியே காலி பண்ணிச்சு. பரவாயில்லப்பா, உன்னோட உலகத்துல இந்த மாதிரி மிஸ்டீரியஸான விஷயம்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எப்பயுமே நீ ஏதாச்சும் ஒரு மிஸ்டீரியஸான விஷயத்த கொண்டு வந்துனே இருக்க. ஃபேல் இல்லையா பின்ன, நீ 2 லிட்டர் பாட்டிலையே காலி பண்ணிட்ட. இதே மாதிரி அவங்க கெல்டுக்கு வந்து அந்த மித்ரல் லிசாட காட்டுறாங்களா.
அதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. மக்கோட நீங்க வந்து ஒரு டைமும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரானரியா நீங்க பண்ணினே தான் இருக்கிறீங்க. ஆமா என்ன ஆச்சு, நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டேனா என்ன? அப்படி இல்லை, இந்த மித்ரல் லிசார்டு இது வந்து ரொம்ப ரேரு. கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் முன்னாடி தான் இதை பார்த்தாங்களே, அதுக்கப்புறம் நீ இதை கொண்டு வந்திருக்க. அதே மாதிரி மித்ரல் அது வந்து எவ்வளவு விலை போகும் தெரியுமா? அது பயங்கர விலை போகும். இதை நீ பொழிச்சிருக்கனா அங்க மித்ரல் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். சாரி, இதோட ஸ்கின்னை வந்து என்னால தர முடியாது, இது ராயல் ஃபேமிலிக்கு போகும், அவங்க இதை வச்சு நிறைய விஷயங்களை செய்வாங்க. அதே மாதிரி இதுக்கான அமௌண்ட் அது வந்து நாளைக்கு உனக்கு செட்டில் ஆயிடும். ஹான் உல்ஃப் அதை பத்தி ஒரு சொல்லாந்துடுவாரு. ஆனா அதுக்குள்ள மக்கோட எல்லாத்தையுமே வெளியில காட்டுறான். அதையும் நாங்க முடிச்சிட்டோம். எதிர்பார்க்கல மக்கோட, நீ வந்து எப்பயுமே எங்களை ரொம்ப ஷாக் ஆக்குற. மித்ரல் லிசார்டுக்கே கிட்டத்தட்ட 5000 கோல்டு கிடைக்கும். இதனால எல்லாரோட கண்ணும் இவன் மேல தான் இருக்கும். அங்க ரொம்ப அவன் பயந்து போயிடறான். போகும்போதும் அதே விஷயத்த தான் அவன் புலம்பினே போறான். நான் வந்து என்ன யோசனை, ஒரு நார்மலான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன். போற போக்க பார்த்தா என்னால அப்படி வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணுப்பா, இன்னைக்கு வந்து அந்த ஹார்ன்புல்லோட மீட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதை வச்சு ஏதாச்சும் டிஷ் செஞ்சா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மக்கோட பண்றான். அந்த மீட்டை வச்சு ஸ்டேக் மாதிரி ஒரு டிஷ்ஷை ரெடி பண்றான். வாயில வச்சோன்னே வாயில அது அப்படி கரையுது. அது மேல சாஸ் எல்லாம் ஊத்துறானா அது இன்னமும் வேற லெவல்ல இருக்கு. கிட்ட இதே மாதிரி 2-3 ஃபிளேவர்ல வேற இருக்கா, அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னா இதை நம்ம 1000 வாட்டி கூட சாப்பிடலாம், தப்பே இல்லை. அதே மாதிரி அவங்க எல்லாத்தையுமே காலி பண்றாங்க. என்னோட வயிறே ரொம்ப போயிடுச்சு. அதே மாதிரி என்னோட மனசும் தான். நான் ரா மீட்டை சாப்பிட்றதுக்கு தயாரா இல்ல, உன்னோட மீட்டுக்கு நான் அடிமையாயிட்டேன். ஏன்னா அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. போதும் ஃபேல், நீ இந்த அளவுக்கு என்ன புகழக்கூடாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேரும் இருக்கிறனால தான் நான் ரொம்ப சேஃபா இருக்கேன். அவங்க தான் என்ன ப்ரொடெக்டிவ் பண்றாங்க. இதே மாதிரி அவன் காடஸ்க்கு என்ன அனுப்பலாம்னு யோசிக்கிறான். எல்லவங்க கேட்டிருக்கோம், காடஸ்க்கு நீ அனுப்புறதெல்லாம் ஓகே தானே, அதனால இதை வந்து அனுப்பலாம்னு யோசிக்கிறான். எது கரெக்டா இருக்கும், இல்ல நீ இன்னும் ஆட் பண்ணணும். சரி காடஸ் நீங்களே அதை சொல்லுங்க, புட்டிங்கு கேக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் அது அங்க வந்தா. அதனால காடஸ் ரொம்ப சந்தோஷமா வராங்க. நீ இந்த வேலையை தான் பண்ணிருக்கியா, இந்த வாட்டி நீ வசமா மாட்டிக்கின. அங்க மத்த காடஸும் வந்து நம்ம மக்கோடா கிட்ட பேசுறாங்களா, யாரு பேசுறாங்கன்னு மக்கோடாக்கு புரியல. அதனாலதான் இவளுக்கு ஸ்வீட் வந்து கிடைக்குதா, அன்னைக்கே நாங்க பாத்துட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நான் பிளெஸிங்க தந்திருக்கேன், அதனால தான் அவன் பதிலுக்கு எனக்கு ஸ்வீட் அனுப்புறான். அப்படியா, அப்பனா எங்களுக்கும் அந்த ஸ்வீட் வந்து வேணும். அதுக்கு பதிலா எங்களோட பிளெஸிங்க நாங்க தருவோம். ஆனா ஆல்ரெடி அவங்களோட பிளெஸிங் வந்து என்கிட்ட இருக்கல. அவங்களோட பிளெஸிங் வந்து சுத்த வேஸ்ட், அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை வச்சு உன்னை கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஆனா நானு காடஸ் ஆஃப் எத்து, என்னால எத்து மேஜிக்கா உனக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி காடஸ் ஆஃப் ஃபயர் அவங்களோட மேஜிக்கை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிப்பானா, ஹேய் நீ வந்து என்ன யோசிக்கிற, வாங்க மாட்டேன்னு யோசிக்கிறியா என்ன? அது இல்ல பிரச்சனை. இப்போ வந்து காடஸோட பிளெஸிங் ஆல்ரெடி என் கிட்ட இருக்கு. இந்த உலகத்துல ஒரு பிளெஸிங்கை தாண்டி நிறைய பிளெஸிங் இருக்கிற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா என்ன? அப்படி எனக்கு யாருமே தெரியல. இப்போ அதுதானே பிரச்சனை, உங்களுக்கு தெரிய வந்தா அதனால எனக்கு அது பிரச்சனையா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ சொல்ல சொல்ல அவங்க வந்து அப்படியே பிளெஸிங்கை கொடுக்க, அவங்க 2 பேரோட பிளெஸிங் நம்ம ஹீரோக்கு வந்தது. அவங்க நார்மலான பிளெஸிங்கை தான் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோவால ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாக் எல்லாம் பண்ண முடியும். அவ்வளவுதான், நம்ம 2 பேருக்கும் அவன் ஸ்வீட் அனுப்புற மாதிரி இருக்கும். அப்போனா நானு அந்த மனுஷன் அவன் வந்து வாட்டர் மேஜிக்காக உருவாக்கப்படல. அப்போனா எனக்கு வந்து எதுவுமே கிடைக்காதான். இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. இதனால நம்ம ஹீரோக்கும் காடஸ்க்கும் என்ன பண்ணும் தெரியல. அப்புறம் தான் அங்க சோயி வந்து கேக்குது, மாஸ்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா, என்ன மாஸ்டர் ஆச்சு? சோயை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஐடியா ஆகுது. காடஸ் உங்களால சோயிக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னோட ஃப்ரெண்டு தான், இவனுக்கு பிளெஸிங்க கொடுத்தா கரெக்டா இருக்கும். ஆமா இவன் வந்து அதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கான். அதே மாதிரி அவங்க பிளெஸிங்க கொடுக்குறாங்க. ஆனா அது ஒன்றும் ஆர்டினரியான பிளெஸிங் இல்ல. ஏன்னா நீங்க வந்து எப்பயுமே ஒரு 10 வருஷத்துக்கு பிளெஸிங்க கொடுக்குறீங்க. நான் அப்படி இல்ல, 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்னால கொடுக்க முடியும். அதனால தான் காடஸ் ஆஃப் கிரியேஷன் அவங்க வந்து எப்பயுமே உங்க மேல கோவமா இருக்காங்க. சரி கவலைப்படாதீங்க காடஸ், உங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஸ்வீட்ஸ் நான் அனுப்பி விடுறேன். அங்க இதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் அனுப்பி விடுறானா அங்க அவங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவுதான் போடு, இன்னைக்கு வேற லெவலு. அப்புறம் அந்த பிளெஸிங்ஸ் அவன் பாக்குறான். இதை பத்தி மத்தவங்களுக்கு தெரிய வரக்கூடாது. ஆமா மாஸ்டர், பிளெஸிங்னா என்னது, உனக்கும் கிடைச்சிருக்கு சோயி, நம்ம நாளைக்கு போய் அதை டெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. இதுக்கு சோயும் ஒத்துக்கிறா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுதா, அங்க நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். அவனோட பவர் அது முன்ன இருந்ததை விட ரொம்ப பயங்கர பவரா இருக்கு. ஃபயர்பால்லாம் ரொம்ப பெருசாகுது. அந்த அட்டாக்ஸ் அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. சோயி கிட்டயும் வாட்டர் கார்டோட பிளெஸிங் வந்து இருக்குமா, அது வாட்டரையும் உருவாக்குது. அதால ஈஸியா அட்டாக்ஸையும் பண்ண முடியுது. சோயி நீ பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டா. நான் தப்பி தவறி கூட இதை சிட்டிலயோ இல்ல உள்ளியோ நீ பயன்படுத்தக்கூடாது நான் சொல்லாம. கண்டிப்பா மாஸ்டர், நீங்க சொல்லாம சோயி வந்து எதுவுமே பண்ண மாட்டா. அப்போனா நீங்க 2 பேரும் எதுக்கு என் கூட சண்டை போடக்கூடாது? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, சோயை நானும் அந்த அளவுக்கு ஒன்னும் இப்போ ஸ்ட்ராங் ஆகல. இல்ல உங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து நான் ரொம்ப ஆர்வம் ஆயிட்டேன், அவ்வளவுதான். மாதிரி மட்வால் மாதிரி ஒரு ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். அதுக்கப்புறம் நைட் ஆகுதா, அங்க அது பிளாக் சர்பனை கொண்டு வந்து, ஹேய் நீ அந்த மர்ச்சன்ட் கிட்ட பேசுனல பிளாக் சர்பன் வேணும்னு, இது இருக்கு ஏதோ ஒண்ணு, இதை பாரு, இதை வந்து நம்மளுக்காக நான் உருவாக்குன வீடு எப்படி இருக்கு. இது நார்மலா நம்ம வெளியில தூங்குறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல இல்லையா? ஏதோ ஒண்ணு நான் அட்டாக் பண்ணி இதை கொண்டு வந்தனால ரொம்ப எனக்கு டயர்டா இருக்கு, சீக்கிரம் எனக்கு பசிக்குது. எனக்கு அட்லீஸ்ட் நீ பாராட்டி இருக்கலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கேன். அடுத்த நாள் ஆகுது, அவன்
தூங்கி எழுதுக்கிறானா அங்க வந்து ஃபில் சொல்லுது, இன்னைக்கும் நம்ம ஹண்டிங் போலாமா? என்னப்பா நீ தினமும் ஹண்டிங்னு ஏகப்பட்ட மீட் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. சரி உனக்கு தூக்கம் வந்துதான்? வழக்கத்தை விட இன்னைக்கு நல்லா தான் இருந்தது. நான் அதான் சொன்னல இந்த மாதிரி இது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு. சரி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் சர்பனை அந்த மர்ச்சன்ட்டுக்கு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீட் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட போகணும். ஏன்னா மீட்டும் ரொம்ப முக்கியம் தானே. இதுக்காக அவன் போறான். அங்க வந்து மீட் எல்லாமே தயாரா இருக்கு. அந்த மீட்டுக்கான பணத்தையும் அவரு தராரு. அதுவும் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த பிளாக் சர்பனையும் உங்களால வெட்ட முடியுமா? ஸ்கின் அதுவும் எனக்கு தேவைப்படுது. பிளாக் சர்பனா இது அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்க முடியாது. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். உன்னால ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் பைத்தியம் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது. கண்டிப்பா சொல்லி நம்ம கொஞ்ச நேரத்துல சாப்பிடலாம். நெக்ஸ்ட் சீன்ல மீட்டுக்காகவே ஒரு மிஷின் அவன் வாங்கி வச்சிருக்கான். இது வழியா அத நூடுல்ஸ் மாதிரி அவனால மாத்த முடியுது. சோயி அவங்க ஹெல்ப் வந்து இதே மாதிரி எல்லாமே ரெடி ஆகுதா. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் போறான். இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்க போகுது. இதுல இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்றான். அதை புரட்டி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சூடாக விடுறான். அதுல தண்ணியை போட்டு இன்னமும் அது ரெடி ஆயிடுது. அது மேல சாஸ் கேபேஜ் எல்லாம் போட்டு கொடுக்குறானா. அதை அவங்க சாப்பிட்டு பாக்குறாங்க. அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதுக்கும் மேல மாஸ்டர் இது என்னது ஏதோ ஒண்ணு வெளியில வருது. இதுதான் எங்க உலகத்துல இருக்க சீஸ். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி அவங்க காலியும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட அங்க துணியை துவைக்கிறான். ஆனா அதுல இருந்து அவளுக்கும் நொற வர மாதிரியே தெரியல. இதுக்காக அவன் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கிறான். கொஞ்சம் ஆர்டர் போட்டா அது ஒன்றும் தப்பு இல்ல. ஏன்னா அது பிரச்சனையும் ஆகுது. சிலதை அவன் பேக் பண்ணிக்கிறான். சிலதை பாட்டில போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மர்ச்சனை மீட் பண்றானா. மர்ச்சனுக்கு அந்த ஸ்கின்னை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். கூட நீ வந்து ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணிருக்க. இது அவ்வளவு சீக்கிரத்துல இப்பெல்லாம் பார்க்க முடியல. கூட இதுக்கு நான் 50 கோல்டு கைன தரேன். அது அவ்வளவா? ஆமா மக்கோடா. அங்க மக்கோடாவும் இப்பதான் இன்னொரு விஷயத்தை காட்டுறான். உங்களால இதை பார்க்க முடியுமா? இந்த சோப்பு அந்த முடிக்காக அந்த எண்ணெய் அந்த லோஷனு இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து இன்னமும் பளபளப்பா இருக்கும். உங்களோட முடி அதுவும் கொட்டாது. இதை வந்து ஏதாச்சும் பார்க்க முடியுமா? மக்கோடா உன்னை நான் மீட் பண்ணது ஒரு நல்ல விஷயமா இருக்கு மக்கோடா. ரொம்ப நன்றி. நானும் ரொம்ப நாளாவே யோசிச்சிருந்தேன் இந்த ஆனிவர்சரிக்கு என்னோட ஒய்ஃபுக்கு என்ன தரலான்னு. ஏன்னா பேகை தந்து அவங்களுக்கு போர் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம என்னோட வாழ்க்கையே ஒரு மாதிரி கஷ்டத்துல போய் நினைச்சு இல்ல வேலை இது என்னால தர முடியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா கல்யாணம் ஆனாலே இப்படிதான் போல. எல்லாரோட லைஃப்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இதுக்கப்புறம் ஒரு பாட்டப்பை பத்தி பேசுவாரா. நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரா. ஏன்னா இந்த உலகத்துல பாட்டப் இருக்குன்னு அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அங்க போய் பாக்குறானா. அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது அவ்வளவு அற்புதமா இருக்கு. விலை ஒடிக்கிட்ட 200 கோல்டா. மக்கோடாக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா அவன் கிட்ட நிறையவே கோல்டு வந்து இப்போ இருக்கு. இவன் இப்போ நினைச்சா அதை வாங்கலாம். ஏன்னா ஃபேல் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கும். அதுலயே இப்போ நிறையவே பணம் இவன் கிட்ட இருக்கு. அங்க அவரும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. உனக்கு வேணும்னா அந்த பாட்டப்பை உருவாக்குறவரு அவர்கிட்ட நான் உன்னை மீட் பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு ஏத்த மாதிரி நீ உன்னை உருவாக்கிக்கோ. அதுக்கு ஹீரோ ஒத்துக்கிறான். அங்க அந்த பொருளையும் அப்படியே விட்டு தான் போறான். அந்த பொருளை நீங்க வந்து பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒய்ஃபுக்கு இது ஓகேவான்னு பார்த்து கொடுங்க. நாளைக்கும் நான் வந்து எப்படியும் இங்க வருவேன். கண்டிப்பா அம்மா கூட உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். அடுத்த நாள் அவன் வரானா. மக்கோடா கிட்ட அவங்க அப்படி ஓடி வராங்க. ஆமா நீங்க தான் அந்த மக்கோடாவா? நீங்க தான் இதை உருவாக்குனீங்களா? என்ன ஆச்சுன்னா அவங்க விஷயத்தையே சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னா அவரு குளிச்சுட்டு வந்தாரு. அவரோட ஸ்கின் அவ்வளவு பளபளப்பா ஸ்மூத்தா இருந்தது. அதே மாதிரி அவரோட முடி அதுவும் ஷைனிங்கா அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருந்தது. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்ல. நான் எப்பயுமே அவரை நோட் பண்ண மாட்டேன். ஆனா இன்னைக்கு அவரு நோட் ஆனாரு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன நான் பயன்படுத்தினேன். என்னோட ஸ்கின்னும் அவ்வளவு பளபளப்பாவும் சாஃப்டாவும் ஆச்சு. அதே மாதிரி என்னோட முடி அது எனக்கு பிரச்சனை ரொம்ப கொடுத்தது. ஆனா இப்போ வந்து அப்படி இல்ல. அதை போட்டக்கு அப்புறம் ரொம்ப ஷைனிங்காவும் ரொம்ப சாஃப்டாவும் முடியும் கொட்டல. அதனால அந்த ஐட்டம்ஸை நீங்க இங்க விக்கிறீங்களா? நானும் என்னோட ஒய்ஃப் கிட்ட சொன்னமா கூட இது வந்து லெதர் ஆர்னமெண்ட் அந்த மாதிரி விஷயத்த விற்கிற கடைன்னு. இருந்தாலும் இவ கேட்கல. இந்த மாதிரி வித்தியா ஒன்னும் சொல்றான். ஆமா என் கிட்டயும் வேற ஷாப் இல்ல. சோ உங்க கிட்டயே நான் வந்து தரேன். கூட என்ன பேசின்னு இருக்கீங்க? வாங்க உள்ள உட்காந்து நம்ம பேசலாம். ஏன்னா இந்த வாய்ப்பை நான் விடுறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா இதனால பொண்ணுங்களோட ஒரு லைன் இங்க நிக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கும் இதுனா அவ்வளவு பிடிக்கும். முக்கியமா ராயல் ஃபேமிலில இருந்து எல்லாருமே இங்க வர போறாங்க. மக்கோட போதுமான அளவுக்கு பொருளை குத்துட்டு போறான். கில்டு மாஸ்டரும் இன்னைக்கு வேற வந்துட்டாரு. அவர்கிட்ட போய் மீதி பணத்தை வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்காக அங்க போறான். பணமும் அப்படி கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவால இப்ப பாட்டப்ப வாங்க முடியும்னு அவனுக்கு தோணுது. அதுக்கப்புறம் என்ன ஜாலியா இருக்கலாம். இவங்க யோசிக்கும் போது ஒரே சத்தமா இருக்கு. அங்க ஒரு லேடியும் கத்திக்கினே வரா. பிரச்சனை என்னன்னா வைவன்ஸால நம்ம ஆளுங்க அட்டாக் செய்யப்பட்டிருக்காங்க. அதுங்க உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணு. வைவன்ஸா? நான் வரும்போது சில பல ஆளுங்க பேசுறதை கேட்டேன். அதுங்களோ இல்ல அவங்க பாக்குறாங்களா? அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாரையுமே அவங்க சீக்கிரமா போக சொல்றாங்க ஏதாச்சும் பண்றதுக்கு. ஆனா மக்கோட கேட்டாங்க ஹீலிங் போஷன் இருக்குமா? அதை அவன் கொடுக்குறான். இது ஒரு ஹை லெவலான ஹீலிங் போஷன். அதை அவங்க சும்மா தான் ஊத்தி விடுறாங்க. அதுக்கே ஹீல் ஆயிடுது. அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையுமே அவங்க காப்பாத்திறாங்க. கில்டு மாஸ்டரும் எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. எல்லாருமே கேளுங்க. அந்த வைவன்ஸை நம்ம தான் அட்டாக் பண்ணி கொள்ளணும். யாரெல்லாம் சி ரேங்க்கு மேல இருக்காங்களோ டக்குன்னு போங்க. அதை முடிக்கிறதுக்கு பாருங்க. அங்க அதுக்குள்ள ஃபெண்டரும் அது அதை வந்து நாங்க பாத்துக்கிறோம் மனுஷங்களா. அதனால சைட்ல இருங்க. இதை எங்களால பண்ண முடியும். ஏன்னா வைவன்ஸ் அதுங்களோட மீட் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வேலை இந்த மாதிரி இப்பயாச்சும் நீ சாப்பிடறத பத்தி பேசாம இருக்கலாம்ல. இதை வந்து நாங்க கொண்டுட்டா இந்த மீட்
வந்து எங்களுக்கு தானே சொந்தமாகும். கண்டிப்பா லார்ட் ஃபென்ரர், இது வந்து உங்களுக்கு தான் சொந்தமாகும். அதனால ப்ளீஸ் எங்களோட சிட்டியை நீங்க தான் காப்பாற்றணும், எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. சோயும் வருவான், சோயும் அட்டாக் பண்ணுவான். இல்ல நீ வந்தா நீ தான் நடுவில் வர மாதிரி இருக்கும், இதை நாங்க பாத்துக்கிறோம். நம்ம ஹீரோக்கும் அங்க வேற வழி இல்ல, அவனும் அங்க ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் டைரக்டா அந்த எத்துக்கு வராங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது வைவன்ஸ்னா பறக்கிற ஒரு மிருகம்னு. அங்க ஃபேலோ சொல்லுது, சோயி என் கூட வா, நான் வந்து உனக்கு கத்து தரேன் எப்படி உன்னால பறக்கிற மிருகங்களை கொல்ல முடியும்னு. சோயும் ஒத்துக்குது. அவங்க 2 பேரும் போறாங்களா. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சோயும் நம்ம ஃபேல் மாதிரி மாற போதும்னு. அங்க போயிட்டு நம்ம ஃபேல் வந்து சொல்லுது, சோய் நீ என்ன பண்ணா அதோட தலையில தாக்கணும், ஆனா தலையில தாக்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அதுக்கு பதிலா அதோட விங்ஸ்ல தாக்கு, விங்ஸ்ல தாக்கிட்டா அதால பறக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம சோய் பந்து தலையில அதால தாக்க முடியல, விங்ஸ்ல தாக்குதா அதுங்க கீழே விழுது. அத சொன்னல தலையில தாக்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அங்க சோய் இதே மாதிரி தாக்குது. அங்க இருக்கிற ஒரு மாஸ்டரை இவங்க இதே மாதிரி கொள்றாங்களா. இந்த சைடு மக்கோட கொஞ்சம் ஒத்தப்படுறான், ஏன்னா அவனோட அழகான அந்த சோய் இதுவும் போக போக ஃபேல் மாதிரியே மாறிக்கினே போகுது. இல்ல நான் வந்து விட போதில்ல, அப்படி நடக்க கூடாது. ஆனா அதுக்குள்ள மக்கோட பின்னாடி அங்க வெய்வன்ஸ் வரமா. அங்க அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல, அவனோட ஷீல்டு அதுதான் அவனை காப்பாத்துது. திரும்ப தாக்க வரும்போது நம்ம சோய் பயங்கரமா தாக்கிறான். இதை ஒரு வாய்ப்பை வச்சு ஃபேலும் அதோட கதையை முடிக்குது. எனக்கு இப்போ ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணனால எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, அதனால எனக்கு வேணும் ஏதாச்சும். ஃபேல் இன்னமும் நம்ம கிட்ட அந்த மீட் வந்து இருக்கு, அதை வச்சு நம்ம சாப்பிடலாம். அட அன்னைக்கு செஞ்ச மாதிரி இன்னைக்கும் செய்ய போறியா என்ன? இல்ல அது இல்ல, இதை வச்சு நான் கொஞ்சம் வித்தியாசமா ஒண்ணு செய்ய போறேன். இதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு வித்தியாசமான விஷயத்த செய்யறான். கண்டிப்பா உனக்கு பிடிக்கும், ஏன்னா 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டா இருக்க போகுது. உருவாக்கிறான். அது ஒரு கட்லெட் தான், 3 விதமா ஒரு டிஷ்ஷை உருவாக்கியிருக்கான். அது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கா. அது நம்ம ஃபேலுக்கும் நம்ம சோய்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட டேஸ்ட் சொல்லவே தேவையில்ல, சாஸ் எல்லாமே சும்மா அப்படி இருக்கு. இதே மாதிரி இவங்க ஜாலியா சாப்பிடுறாங்களா. இந்த சைடு அவங்க ரொம்ப கவலையில இருக்காங்க. அக்கூடவும் அவங்களும் சேஃபா தானே இருப்பாங்க, கவலைப்படாத, ஃபென்ரர் வந்து கூட இருக்கு, இருந்தாலும் தெரியல ஈவென்ட்ஸ் முன்னாடி அவங்களுக்கு என்ன ஆகும்னு. அதெல்லாம் தெரியாம நம்ம மக்கள் அங்க ஜாலியா சாப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோஸ் ஸ்டார்டிங்ல சமனா இருப்பாங்களே உங்களை காட்டுறாங்க. அங்க ஹீரோவை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. க்ளோசரி ஸ்கிலோட இந்த அந்த ஆளு அவன் வந்து இப்போ என்ன பண்ண இருப்பானோ, வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கும் இல்ல, அவனால பெருசா என்ன பண்ண முடியும். அவன் கிரேட் உல்ஃப் கிட்ட எல்லாம் தெரியாதனமா மாட்டிக்கினானா அவ்வளவுதான், அங்கேயே அவன் காலி. அவனால வேற ஒரு வில்லேஜுக்கு போயிருக்க முடியுமா, அதுவே டவுட்டா தான் இருக்கும். நம்மளோட வேலை என்னது, டீமன் கிங்க நம்ம அழிக்கணும், சீக்கிரமா நம்மளோட உலகத்துக்கு போகணும், அவ்வளவுதானே நம்ம முடிச்சிடலாம். ஆனா என்ன ஒண்ணு, இங்க இருக்கிற சாப்பாடு அது ஒண்டிதான் நல்லாவே இல்ல. இதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் நம்ம ஹீரோ பத்தி கவலைப்படுறாங்க. நம்ம ஹீரோ வரதுக்கு லேட் ஆகுதா, அதனால யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சா, இல்ல வீவன்ஸ் அவன் தூக்கச்சானா இல்லையான்னு. மக்கோட அவன் கரெக்டான டைமுக்கு வரான். என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க. ஆமா மக்கோட எல்லாத்தையுமே நீங்க கொன்னுட்டீங்களா? எல்லாத்தையுமே கொன்னுட்டோம், நாங்க எதிர்பார்க்கல உங்களால கொல்ல முடியும்னு. ஏன்னா எங்களோட ஆளுங்க போயிருந்தா இல்ல பாதி பேர் தான் உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க எப்படியோ வேலையை முடிச்சிட்டீங்க. அது நாங்க வந்து எப்பயோ வேலையை முடிச்சிட்டோம், ஆனா சாப்பிட்டு தான் இருந்தோம், இல்லைன்னா அவ்வளோலாம் டைம் ஆயிருக்காது. அங்க ஃபேலும் வேற உண்மையை கக்கி விட்டுது, நாங்க சாப்பிட்டு இருந்தோம் அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு. அங்க மக்கோட தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான், இருந்தாலும் எல்லாத்தையுமே ஃபேல் சொல்லிடுது. அது எல்லாத்தையுமே கொண்டு இருப்பால, அதை வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல, அதனால பாதியை வாங்கிக்கிறாங்க. அதோட தோலையும் அவங்க வெட்டி தராங்களாம் ஃப்ரீயாவே. இதுக்கப்புறம் மக்கோட ரொம்ப கலைச்சு போயிடறான். அங்க ட்ரெஸ் எல்லாம் வைக்கும் போது அவனுக்கு ஞாபகமே வருது, காடஸ்க்கு வேற நான் அதை தரணும்ல, எனக்கு வந்து நீ இன்னமும் அதை அனுப்பவே இல்லை. ஹேய் நான் தான் அந்த காடஸ், அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு சாக்லேட்லாம் அனுப்பல. அவங்க தான் பேசுறேன், நீ வந்து எனக்கு மத்தவங்களை கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகமா தரணும், ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் காடஸ், உனக்கு புரியுதுல. முக்கியமா அந்த டோரா யாக்கி அது வந்து முக்கியமா இருக்கணும், இது வந்து சீக்ரெட்டா இருக்கணும், மத்தவங்களுக்கு தெரியவும் கூடாது. அங்க காடஸ் ஆஃப் எத்தும் பேசுறாங்க. ஹேய் நீ அனுப்புற அந்த விஷயம் அதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. நீங்க சொல்றது ஆமா அதேதான், அந்த ஹேர் கண்டிஷனரு அந்த சோப்பு அதெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கு, அந்த ஸ்வீட்டு கூட ஓகே தான். ஆனா எனக்கு என்னோட முடி என்னோட ஸ்கின் அது மேல ரொம்ப அக்கறை இருக்கு, அதனால இதை வந்து மத்தவங்க கிட்ட நீ சொல்லக்கூடாது, சீக்கிரட்டா வச்சுக்கோ. நான் தான் காடஸ் ஆஃப் வாட்டர் பேசுறேன், உன்னோட ஃபுட் அது எல்லாமே சூப்பரா இருக்கு, அதே மாதிரி இதையும் நீ சீக்கிரட்டா வச்சுக்கணும். அட இவங்களை என்ன பண்றது, இவங்க வந்து இப்படிதான். காடஸ் என்னன்னா என்னால தனித்தனியா அனுப்ப முடியாது, ஏன்னா என்னால ஒரே விஷயமா ஒன்னதான் அனுப்ப முடியும். சோ நான் அனுப்புறனாலேயே எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வந்துடும், அது சீக்கிரட்டா இருக்காது. அப்படின்னா என்ன, எனக்கு தெரியாம நிறைய விஷயத்த ஆர்டர் பண்ணிருக்கீங்களோ, நீங்க பண்றது எதுவும் சரியில்லை அப்படின்னா, ஹேய் வேற உலகத்து மனுஷனு, நீ வந்து எனக்கு வேற ஒரு விஷயமும் அனுப்பணும், அதுதான் சரக்கு, அதுவும் வேணும், எனக்கு சரக்கையும் நீ அனுப்பணும், அதே மாதிரி மறக்காம டோரா யாக்கியும் வேணும். இதே மாதிரி அடுத்த நாள் ஆகுது. அங்க போற வழியில அவன் வந்து அந்த கடைக்கு தான் போறான். இன்னைக்கு அந்த பாட்டப்பா வாங்கணும். அங்க ஏகப்பட்ட பாட்டப் எல்லாம் இருக்கு, சீப்ல இருந்து ரொம்ப விலை உயர்ந்த பாட்டப் எல்லாம் ஒரு காட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு அங்க கலர்லாம் ஒன்னும் அவளுக்கும் பெரிய விஷயமா தெரியல, எனக்கு ஒண்ணு வேணும். சோ அதனால யோசிக்காம ஒரு பெரிய பாட்டப்பா வாங்கிறான். ஆனா என்ன அதோட ரேட்டு தான் ரொம்ப பலமா இருக்குமா. சோ இதனால அவரு சொல்றாரு, மக்கோடா இந்த மாதிரி இது உங்களுக்கு லோன்ல வேணுமா, லோனும் இங்க இருக்கு. இவர் வந்து என்ன சாதாரணமான மனுஷனா யோசிக்கிறாரு போல. சரி நானும் அதே மாதிரியே நடந்துக்கணும், லோன்லாம் ஒண்ணும் வேணாம், என்கிட்ட மொத்த காசாவே இருக்கு, நான் காசாவே குத்துறேன் கூட. இதை வந்து உங்க வீட்டுல நான் டெலிவரி பண்ணுமா, இல்ல அப்படிலாம் இல்ல, என்கிட்ட
ஐட்டம் பாக்ஸ் இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. அவ்வளவுதான், ஃபைனலி எனக்கு பாட்டப் இருக்கு. இன்னைக்கு நான் ஜாலியா குளிக்க போறேன். ஃபேல், நம்ம வந்து ரொம்ப நாளாவே இந்த சிட்டில தான் இருக்கோம், நம்ம ஏன் வெளியில போக கூடாது? நான் கொஞ்சம் ஜாலியாவும் இருக்கணும்ப்பா ஃபேலு. அதனால மக்கோடாவும் ஃபேலும் வேற ஒரு இடத்துக்கு வராங்க. இது வந்து பக்காவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எப்படியும் நீ குளிக்க போற, சரி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்து ஹண்ட் பண்ணிட்டு வரேன். அங்க ஒரு ப்ரொடெக்ஷன் பேரியரை போட்டு அது ஓடி போயிடுது. மக்கோடா அங்க ஒரு பெரிய வாலை கிரியேட் பண்றான். உள்ள பாட்டப் ஏத்து நம்ம சோயி கிட்ட தண்ணியை நிரப்ப சொல்ல நம்ம சோயி தண்ணியால அதை ரொப்பி விடுது. தண்ணியை ஃபயரை வச்சு அவன் சூடாக்குறான், அதுவும் நல்லா சூடாகுது. நம்ம பாட்டப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணணும், அதுதான் தேய்ச்சிட்டு நம்ம உள்ள போகணும். அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சுகமா இருக்கு, இதுல குளிக்கிற சுகமே சுகம் தான். இதே மாதிரி குளிச்சுட்டு அதை குடிக்கிறானா, அது நம்ம சோய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலைங்க இருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும், அவன் தான் இங்க இல்ல. சரி, ஏதோ ஒண்ணு நம்ம மீட்டை உருவாக்குற வேலையை பார்க்கலாம். இதுக்கப்புறம் அங்க மீட்டை வச்சு ஒரு டிஷ்ஷும் செய்யறான். என்ன ஃபேல் வந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுதா, அதனால இன்னொரு ஒரு டிஷ்ஷும் செய்யறான். அதனால கொஞ்சம் டைம் வந்து பாஸ் ஆகும்ல. அங்க மீட்டெல்லாம் வெட்டி போட்டு பட்டரை போட்டு அது மேல மீட்டை போட்டு வெங்காயம் அது இதெல்லாம் பொடி பொடியா நொறுக்கி அதையும் போடணும். ரெட் ஒயினையும் அதுல கலக்கணும். அது போக இதுல சாஸ் கெச்சப் இதெல்லாம் போட்டா வேற லெவல்ல இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாக்குறான், அது உங்க ரெடி ஆயிடுது. அப்படியே அங்க சாயந்தரம் ஆயிடுமா, அங்க யாரோ ஒருத்தங்க வர மாதிரி வருது. ஃபேல் அங்கிள் வராரு. அவ்வளவுதான், ஃபேல் வந்து வந்துட்டானா, பார்த்தா ஏதோ ஒரு மிருகத்தை அது கொண்டு வந்திருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அதுவும் ஒரு அரிய வகையான ரேரான மிருகம் தான். ஏன்னா நீ கொண்டு வந்த அதுவா வைவான்ஸ், அதுங்க கூட சண்டை போட்டுலாம் எனக்கு போர் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து ரொம்ப தூரமா போனேன், வேற ஏதாச்சும் கிடைக்குமான்னு. அதனால தான் நான் ராக் டிராகனை நான் கொண்டு வந்தேன். இதோட மீட் இருக்கே, ஐயோ வேற லெவல்ல இருக்கும். ஆனா இதை வந்து அவங்க ஏத்துப்பாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம பெரிய பெரிய மாஸ்டர்ஸை கொண்டு போனோம்ல, அதே நம்ம ஏத்துக்கல. நீ திரும்பவும் இதே மாதிரி பண்ணுந்தா எப்படா அவங்க ஒத்துப்பாங்க? நம்மளுக்கு தேவை வெறும் மீட்டு தானே, கேட்டு பாரு அவங்க கிட்ட. சரி, நான் வந்து திரும்பவும் எதுக்கும் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். அட, நீ என்ன சைட்ல நிறைய விஷயத்த உருவாக்கி வச்சிருக்க போல, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் குளிக்கணும். ஏன்னா பாரு, நீ ரொம்ப அழுக்கா இருக்க. இது நான் வந்து குளிக்கணுமா? ஆமா ஃபேல், நீ வந்து ரொம்ப அழுக்கா இருக்க, நீ குளிக்கலன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது. இதனால ஃபேலுக்கு அங்க வேற வழி இல்ல. ஃபேலை ஃபர்ஸ்ட் அவன் கிளீன் பண்றான். ஏன்னா மேல ஃபுல்லாவே மண்ணா இருக்கா. பிரஷ், அங்க பெட்ஸுக்கான எல்லா விஷயத்தையும் வாங்குறான். எல்லாமே நாய் பூனைக்கெல்லாம் இருக்குமா, அதை வந்து அவன் சொல்றான். நான் ஒன்னும் நாய் பூனை இல்ல. இதே மாதிரி அவன் முடியை கிளீன் பண்றான். முடியை கிளீன் பண்ற வேலை வந்து ஓவரு. அங்க மேல தண்ணியை ஊத்துறமா, அதுக்கும் அவன் ஊத்துறான். நிறையவே ஊத்துனாலும் அங்க வந்து அவளுக்கு அவனால ஊத்த முடியல. அங்க சோயும் தண்ணியை நல்லா உஞ்சின்னு இருக்குமா. அப்புறம் இவனுக்கு ஒரு ஐடியா வருது. அதை வச்சு அவன் ஒரு வித்தியாசமான விஷயத்த கிரியேட் பண்றான். இதுதான் சோயி ஷவர். மாஸ்டர், நான் வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல. ஆமா சோயி, நீ உண்மையிலேயே வேற லெவல் தான். இதே மாதிரி தண்ணியை வச்சு ஈஸியா வைக்கிறான். ஃபேலுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிதான், இன்னமும் நல்லா நீ ஹார்டா பண்ணலாம். ஃபேல், நான் வந்து கீழே பண்ணிட்டேன், உன்னோட முகம் அங்கேயும் நான் தேய்க்கலாமா? அது என் ஃபேஸ் கிட்ட நீ தேய்க்க போறியா? இதே மாதிரி தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுறான். அது ஃபுல்லாவே நனைஞ்சு போயிடுது. ஃபேல், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுதாடா. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஃபேல், இதோ டவல் இருக்கு, நான் தொடச்சு விடுறேன். ஆனா அதுக்குள்ள அது அப்படியும் இப்படியும் ஆட்டுமா. நம்ம ஹீரோ அங்க ஃபுல்லா நனைஞ்சு போயிடறான். அங்க ஃபெல்ல பார்த்து அவன் கத்துறான், என்ன ஃபெல் நீ இப்படி பண்ணிட்ட? ஏதோ ஒண்ணு, உன்னோட பெரிய உடம்ப இந்த டவலை வச்சு துடைக்க தேவையில்ல. இதே மாதிரி அங்க ஃபயரையும் விண்டியும் கலந்து ஒரு ஹீட்டான காத்த அவன் ப்ரொடியூஸ் பண்றான். அது வழியா அவங்க ஈரமா இருப்பாங்களே, அது எல்லாமே காஞ்சி போகுது. அங்க ஃபேலு ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிடுறான். என்ன ஃபேலு, நீ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணதை விட ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிட்ட. என்ன சோயி? ஆமா, ஃபேல் அங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணதை விட இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. சரி, ஏதோ ஒண்ணு, என்னால இப்போ ஆர்வத்தை அடக்க முடியல, நான் வந்து சாப்பிடணும், எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. இது ஃபேல், பொறு. அங்க சாப்பாடு கூடவே மீட்டையும் வச்சு தரான். ஆமா, என்ன இது கீழே, அது என்ன ஒயிட் கலர் மீட்டா? ரைஸ் தான், இதை வந்து இப்படிதான் சாப்பிடணும். அதை அவங்க சாப்பிடுறாங்க. ஃபேலுக்கு ரைஸும் பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரியல, இது ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா மாஸ்டர், இந்த ரெட் கலர்ல இருக்கு இந்த விஷயமும் நல்லா இருக்கு. அதே மாதிரி அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு ரவுண்டு கேக்குறாங்க. ஆமா, நீ இன்னொன்னு செஞ்சு வச்சல, அது எப்ப எனக்கு தருவேன்? ஃபேல், பொறு, உனக்கு அதை வச்சும் சூப்பரான டிஷ் நான் செஞ்சு தரேன். இதே மாதிரி அடுத்த நாள் அந்த விஷயத்த கில்டுக்கு கொண்டு போய் தரானா. அதை பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னால நம்பவே முடியல, இது ஒரு டிராகன் ஆச்சு, இதுல இருக்க ஒரு பாட்டும் வேஸ்டே ஆகாது. இதோட நகத்துல இருந்து இதோட ஸ்கின் வரைக்கும் எல்லாத்தையுமே பயன்படுத்த முடியும். ஆனா இவங்களால அதை சரியா பண்ண முடியாது. ஆனா எங்களுக்கு வந்து வெறுமா மீட் ஒண்டி தான் தேவை. ஆனா அதுக்கு நம்ம அப்படியே வேஸ்ட் ஆக விடக்கூடாதுல ஃபேல். ஆனா இதுக்குன்னு ஒரு பர்சனும் இருக்காரா, அவரால இதை வந்து வெட்ட முடியுமா? அது சி பக்கம் தான் இவங்க போற மாதிரி இருக்கு. அங்க சி பக்கம் சொன்னே நம்ம ஃபேலுக்கு அவ்வளவு ஆர்வம். ஏன்னா அங்க சி சர்பனு சி மாஸ்டர்லாம் இருக்கும். நம்ம ஃபேலுக்கு அந்த மாதிரி விஷயம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அது ஆர்வமா சொல்றா. ஆமா, ஃபேலுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஒரு அட்வென்ச்சர்னாலே இப்படிதான், நீங்க ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். இதே மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துக்கும் போறதுக்கு முன்னாடி எல்லாரையுமே மீட் பண்றாங்க. எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு, நம்ம ஹீரோ இங்க இருந்து போறனால. இங்க வந்து உண்மையிலேயே இங்க இருந்து போறீங்களா? ஆமா, நான் போகணும். இந்த மர்ச்சனுக்கும் மீதி பொருளை கொடுக்கறான். அவங்களோட ஒய்ஃபுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நீங்க போயே ஆகணுமா என்ன? இதுக்கப்புறம் அங்க கில்டு மாஸ்டர் ஏகப்பட்ட விஷயத்த குத்துருப்பாரு. அந்த கில்டு மாஸ்டரை மீட் பண்றதுக்கான லெட்டரும் போறதுக்கான அந்த மேப்பையும் குத்துருப்பாரு. அங்கதான் போறாங்க. அங்க வந்து மத்த மாஸ்டர்ஸையும் அவங்க எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அங்க ரெஸ்டும் எடுக்கிறாங்க.
ரெஸ்ட் எடுக்கும் போது ஆல்ரெடி அவன் சமைச்சிருப்பான்ல அந்த விஷயத்த அவன் கொடுக்குறான். அது ஃபேலுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இது போன வாட்டியை கம்பேர் பண்ணா அதை விடவும் இது இன்னமும் நல்லா இருக்கு, எனக்கு இது இன்னமும் வேணும், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சோய்க்கும் அதே தான். அவங்க 2 பேருக்கும் தீனி பண்ணாருன்னு ஒரு அவார்டியை கொடுத்தாலும் அது தப்பு இல்ல தெரியுமா. இதே மாதிரி என்னால ஆர்வத்தை அடக்க முடியல. சீசன் 2ல நீ என்னென்னலாம் எனக்கு சமைச்சு தர போறியோ. சோய்க்கு ஆர்வமா இருக்கு. சீசன் 2 சோயும் பார்க்கணும். நீங்க கேட்டது உண்மைதான். நம்ம ஃபேல் சொன்ன மாதிரியும் நம்ம சோய் சொன்ன மாதிரியும் சீசன் 1 இங்கே எண்ட் ஆகுது. இது உண்மையிலேயே ஒரு வேற லெவலான சீரிஸ். இதோட சீசன் 2 வந்து வரப்போதா. சோ அதுக்காக தான் இதை முன்கூட்டியே நான் ரெடி பண்ணிட்டேன். சோ சீசன் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி சீசன் 1 வந்து வேணும் இல்லையா. சோ சீசன் 1 எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சீசன் 2 வந்து நம்மளோட மெயின் சேனல்ல அப்லோட் ஆகும். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனா டேட் வந்து தெரியல. நம்மளும் கூடிய சீக்கிரத்துல அது எப்போன்னு பார்த்தலாம். சோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா நீங்க 10K லைக் கொடுத்தா இதே மாதிரி நம்ம ஏகப்பட்ட அனிமேஸை பார்க்கலாம். ஸோ என்னோட வீடியோஸில் வெறுமா லைக் போட்டு பாருங்க, அதுவே எனக்கு போதும். ஸோ நான் உங்களை கேம்ப் ஃபயர் குக்கிங்கோட நெக்ஸ்ட் சீசனில் பார்க்குறேன், இல்லை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான அனிமேல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னா நீங்கள் இந்த வீடியோவை தாராளமாக பார்க்கலாம்.